Hi friends, நான் உங்க CRO நண்பு. Welcome to today's video. So, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தனா இன்டர் அக்கவுண்ட்ஸ் மேரத்தான் சீரிஸ்ல செகண்ட் வீடியோ பார்க்க போறோம். செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா EPS, செகண்ட் வீடியோ கன்சல்டேஷன். EPS போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க கன்சல்டேஷன் அமால்கமேஷன் போடுங்க சார் அப்படினு சொல்லிட்டு அதனால தான் வந்து பார்த்தனா நம்ம கன்சல்டேஷன் பார்க்கறோம். ஒரு நிமிஷம். See, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சாப்டராக இருக்கும் ஓகேவா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், பெருசாக வந்து நம்ம வளவளன்னு போடுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் படிப்பாங்க பசங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் கேல்குலேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டெப்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த இன்டர் அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் சாப்டர் கன்சல்டேஷன் தான். ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட்னு கேட்டிங்கன்னா நான் கன்சல்டேஷன் தான் சொல்லுவேன். இன்வென்ட்ரியோட என்ன கேட்டிங்கன்னா கன்சல்டேஷன் தான் ஈஸி. என்ன சார் நீங்கள் வந்து சும்மா ஏதோ பேசணும்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இல்லை கண்ணா, கன்சல்டேஷனை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஓகேவா. எல்லோரும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரொசீஜரை மக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதனால் இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கிளாரிட்டியும் இருக்காது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிட்டி ரோபோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலை மனப்பாடம் பண்ணுறாங்க. ஓகே, எடுத்தோடனே வந்து குட்வில் கேல்குலேட் பண்ணணும், குட்வில்க்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, மைனஸ் பண்ணு ப்ளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோர் எப்படி சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் டப்பா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த கன்சல்டேஷனை பொறுத்தவரை நான் உங்களுக்கு எப்படி நடத்த போகிறேன்னா புக்கு எதுவுமே இல்லை. சரி, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட புக்கு இருக்குது ஓகேவா. இங்கே பாருங்கள், இது வந்து கன்சல்டேஷன் வச்சுக்கோங்களா. இது கன்சல்டேஷன்ஸ் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜஸ் வந்து வளன்னு சொல்லிட்டு எழுதினே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அது பண்ணணும், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு. நான் இந்த புக்கு எதுவுமே உங்களுக்கு காட்ட போகிறதில்ல ஓகேவா. இந்த புக்கு எதுவுமே காட்ட போகிறதில்ல. ஃபுல்லாக இந்த ஒயிட் போர்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த கிளாஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஈவன் நீங்கள் படிக்காமலே கூட போய் எழுதலாம் ஓகேவா. நீங்கள் இந்த கிளாஸை கவனிச்சுட்டு நான் இந்த கிளாஸில் ஒரு 3 to 4 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த சம்ஸை நீங்கள் பார்த்துட்டு ப்ளஸ் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சுக்கன்னா இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன்னா ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் போடுறதுக்கு. இந்த ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஆணித்தரமாக வந்து நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் சாப்டர் மனசில் பதியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years முன்னாடி படித்தேன் ஓகே. ஒரு 3 years முன்னாடி படித்தேன். நான் 3 yearsக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுக்கும் போது மற்ற ஸ்டாண்டர்ட்லாம் மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா தூசி தட்டினான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்ன இருக்குது நம்ம வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் பசங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் தூசி தட்டினேன். தட் மீன்ஸ் வந்து நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணேன். பட் கன்சல்டேஷன் நான் ரிவைஸே பண்ணல. ஏன்னா கன்சல்டேஷன் எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது இன்னுமே மனசில் இருக்குது. அப்படியே வந்து என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன் ஓகேவா. ஸோ அதே மாதிரி எனக்கு 3 வருஷம் வந்து இந்த கான்செப்ட் மனப்பாடம் இருக்குதுன்னா மனசில் இருக்குதுன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக படித்தேன். இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து எப்படி சொல்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி நீங்கள் போயிட்டு எழுதிட்டு வரலாம் ஓகேவா. நான் இவ்வளோ தடவை நான் சொல்கிறேன். பட் இதோட ரிவார்டு எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த கிளாஸை கவனிச்சாதான். ஸோ எனக்கு நீங்கள் ஒரு 1.5 hour கொடுங்க ஓகேவா. ஒரு 1.5 hour கொடுங்க. கன்சல்டேஷன் சாப்டர் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர்னு உங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கண்ணா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெருசாக வேறு எந்த விதமான இன்ட்ரடக்ஷனும் கொடுக்காம நான் டேரெக்டாக போகிறேன் கன்சல்டேஷன் ஓகே. கன்சாலிடேஷன் அப்படின்னா என்ன சார்? கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா CFSன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ CFSனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா ஒரு 2 கம்பெனி இருக்கும், 2 என்டிட்டி இருக்கும். இதுக்கு ஒரு தனி ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு தனி ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும். பட் என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா 2 ஃபினான்ஷியல்ஸு நீங்கள் ஆட் பண்ணி காட்டுங்க, 2 ஃபினான்ஷியல்ஸு நீங்கள் டோட்டலாக காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் எனக்கு புரியல, எதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. 2 என்டிட்டி அப்படின்றது ஒன்று ஹோல்டிங்காக இருக்கும் ஓகேவா. ஒன்று ஹோல்டிங்காக இருக்கும், இன்னொன்று சப்சிடரியாக இருக்கும் ஓகேவா. இன்னொன்று சப்சிடரியாக இருக்கும். அது என்ன ஹோல்டிங் சப்சிடரி அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா இது ஒரு தனி கம்பெனி ஓகேவா. இது ஒரு தனி கம்பெனி, ரெண்டுமே தனித்தனி கம்பெனின்னு வச்சுக்கோங்களா. இது ஒரு தனி கம்பெனி, ஹோல்டிங் ஒரு தனி கம்பெனி, சப்சிடரி ஒரு தனி கம்பெனி. இதுக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கும், இதுக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி கம்பெனி, அது தனியாக பிஸ்னஸ் பண்ணுது, அதுக்கு தனியாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும், அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அசெட் பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், ஹோல்டிங்னு தனியாக வந்து ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், சப்சிடிக்குன்னு தனியாக ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இது ஒரு ஃபினான்ஷியல்ஸு, இது ஒரு ஃபினான்ஷியல்ஸு. பட் என்ன அதில் இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா மூணாவதாக இன்னொன்று நீங்கள் பண்ணுங்கள். மூணாவதாக என்ன பண்ணுங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல்ஸ்னு ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட், கன்சாலிடேட்டட் P&L அப்படின்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் இஸ் நத்திங் பட் 1+2. 1 அப்படின்றது ஹோல்டிங், 2 அப்படின்றது சப்சிடரி. 2 பேலன்ஸ் ஷீட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறங்க, ஆட் பண்ணி எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா ஹோல்டிங் கம்பெனி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இன்னொரு கம்பெனியோட
மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. தட் மீன்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனி. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியோட மோர் தென் 50% ஆஃப் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னா ஹோல்டிங் கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ரிலையன்ஸ் ஒரு தனி கம்பெனி, ஓகேவா? ரிலையன்ஸ் ஒரு தனி கம்பெனி. ஈவன் ஜியோன்னு வச்சுக்கோங்க, ஜியோவும் ஒரு தனி கம்பெனி, ஓகேவா? தட் மீன்ஸ் ரிலையன்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக நேம் இருக்கும். ஜியோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நேம் இருக்கும். பட் என்னதுன்னா ஜியோ கம்பெனியில் அதிகமாக காசு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான், ஓகேவா? ரிலையன்ஸ் தான். அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா ரிலையன்ஸோட பிஸ்னஸ் என்னது ஒரு ஆயில் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோலியம், இந்த க்ரூட் ஆயிலாம் ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரிலையன்ஸ். ஸோ அந்த பெட்ரோலியம் பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வருது, எவ்வளோ தூரம் ஆசெட் இருக்குன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்தா தெரியும். ஜியோ கம்பெனி அப்படின்றது என்னதுன்னா டெலிகாம் கம்பெனி, ஓகேவா? ஸோ டெலிகாம் கம்பெனிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ வந்து அசெட் லைபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தெரியும். பட் என்ன சொல்கிறாங்கன்னா சம்டைம்ஸ் யூசருக்கு தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா பார்க்கறதோட கம்பைண்டாக பார்த்தோன்னா அம்பானியோட பவர் எவ்வளோ, அம்பானியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளோ அப்படின்னு தெரியும். தட் மீன்ஸ் போத் ஆயில் பிஸ்னஸ் ப்ளஸ் டெலிகாம் பிஸ்னஸை சேர்த்து அம்பானி கிட்ட எவ்வளோ தூரம் இருக்குது, அம்பானியோட அவனோட பிஸ்னஸ் ப்ளஸ் அவனோட சப்சிடியோட பிஸ்னஸை சேர்த்து எவ்வளோ தூரம் ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் பிஸ்னஸோட அசட்டும் இருக்கும், டெலிகாம் பிஸ்னஸோட அசட்டும் இருக்கும், ஓகேவா? ஆயில் பிஸ்னஸோட லைபிலிட்டி இருக்கும், டெலிகாம் பிஸ்னஸோட லைபிலிட்டி இருக்கும், ஓகே? ஸோ இது ரெண்டுமே நம்ம எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல ஒரே பேப்பரில் ஒரே பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சுக்கும். சிஎஃப்எஸ் யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஹோல்டிங் ப்ளஸ் சப்சிடி ரெண்டுத்தோட ஃபினான்ஷியல்ஸை ஆட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட், ஓகே? ஓகே, அவ்வளோதானே. தட் மீன்ஸ் சிம்பிள் தம் ரூல் என்னது, ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டை ஆட் பண்ணணும், ஓகேவா? ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டை ஆட் பண்ணிட்டுனா முடிஞ்சிருச்சு, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வேறு எதுவும் படிக்க தேவையில்ல. ஓகே சார், எனக்கு நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஓகேவா? நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேங்கன்னா நான் தான் வந்து பார்த்தோன்னா ஹோல்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்வளோ தூரம் ஷேர் கேபிட்டல் போடுறேன், ஒரு 3 lakhs ஷேர் கேபிட்டல் போடுறேன், ஓகேவா? அப்படி இருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs ஷேர் கேபிட்டல் போடுறேன், ஓகே? இந்த 3 lakhs ஷேர் கேபிட்டலுக்கு என் புக்கில் எப்படி இருக்குதுன்னா அசட் வந்து பார்த்தீங்கன்னா அசட் ஏதோ நான் ஒரு பில்டிங்லாம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பில்டிங்கை ரெண்ட்டுக்கு விடுற பிஸ்னஸ் பண்ணுறேன், ஓகேவா? அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs அசட் இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கேஷாக இருக்குது என்ன இருக்குது, ஒரு 1 lakh இருக்குது. இதுதான் என்னோட பேலன்ஸ் ஷீட்டுங்கண்ணா, இதுதான் என்னோட பேலன்ஸ் ஷீட்டு, ஓகே? நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டை பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், என் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஓகேவா? என் ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஐயோ இவனாடாது எனக்கே காம்படிட்டராக வந்துடுவானா, இவன் நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணுறானே, இவன் வந்து பார்த்தோன்னா நான் பண்ணுற பிஸ்னஸே பண்ணுறானே, நானும் வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா அசட்டை வாங்கி ரெண்டுக்கு விட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், இவனும் அதே பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன், என் ஃப்ரெண்டோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன், ஓகேவா? அவனோட பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் கேபிட்டல் அவன் ஒரு 1 லட்சம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் இருக்குது, ஓகேவா? அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் இருக்குது 1 lakh. ஸோ அவனோட பேலன்ஸ் ஷீட்டு 1 lakh இருக்கு, ஓகேவா? நான் அவன்கிட்ட என்ன சொல்கிறேன், போய் பேரம் கத்துறேன். இங்கே பாருடா மச்சான், நீ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற, சூப்பராக பண்ணுற, நல்லா ப்ராஃபிட்லாம் பண்ணுற. பட் என்ன அதுனா நான் உன்னோட கொஞ்சம் பெரிய ஆள், ஓகேவா? நான் உன்னோட கொஞ்சம் பெரிய ஆள், நீ என்ன பண்ணி எனக்கு பிஸ்னஸ் வித்துரு, உன்னால் நான் இருக்கும்போது உன்னால் பெருசாக க்ரோ ஆக முடியாது, ஸோ நீ என்ன பண்ணி எனக்கு பிஸ்னஸ் வித்துரு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். என் ஃப்ரெண்டும் சரிடா மச்சான், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிஸ்னஸ், நீ எனக்கு காசு கொடு, நான் ஏதாச்சும் போயிட்டு ஒரு தனியாக தீவில் போய் செட்டில் ஆகிடுறேன், எனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் வேணாம், நான் ஏதோ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தரம் வளர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கொடுக்குறான், ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டோட பிஸ்னஸை நான் வாங்கிடுறேன், 100% வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வாங்கிடுறேன். தட் மீன்ஸ் இந்த கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேங்கண்ணா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த பிஸ்னஸ் எனக்கு வந்துருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் லிமிடெட், அதாவது எஸ் லிமிடெடில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்துருச்சு, ஓகேவா? தட் மீன்ஸ் என்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இல்லை, என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குண்ணா. தட் மீன்ஸ் இப்போ அருண் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று அருணோட பிஸ்னஸ், தட் இஸ் ஹச் லிமிடெட், அந்த ஹோல்டிங், ஓகேவா? ஸோ அருண் மொத்தமாக வந்து 3 லட்சம் வச்சுருந்தாக்கண்ணா, 3 லட்சம் வச்சுருந்தான். அவன் வந்து அவனோட பிஸ்னஸில் 2 லட்சம் போட்டு அசட் வாங்கிட்டான். மீதி 1 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான், ஓகேவா? அந்த 1 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா அதுவும் ஒரு தனி கம்பெனியாக இருக்குது, ஓகேவா? அவன் போய் பேங்க்கில் போய் எப்படி பண்ணல, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பண்ணல, நான் இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், ஓகேவா? அந்த கம்பெனினாது எஸ். ஸோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க,
அதனால் மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தா ஹச்சுக்கு வந்துருச்சுன்னா எஸ் வில் பிகம் சப்சிடரி ஆஃப் ஹெச். That means H has to prepare consolidated financial statement. He has to add H ஓட balance sheet plus S ஓட balance sheet. ஓகே, இப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் அவனுக்கு கேபிட்டல் இருக்குது. அதில் 2 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிஸ்னஸில் போட்டான். அவனோட பிஸ்னஸில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டாக இருக்குது. இன்னொரு 1 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் தான் இது. ஸோ 1 லேக் வந்து இங்கே ஷேர் கேபிட்டலாக இருக்குது, 1 லேக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் அப்படின்னா அது ஹச் பிளஸ் எஸ், கன்சல்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹச் பிளஸ் எஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க கண்ணா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வருது ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 lakhs இருக்குது ஹச்சுக்கு, ஓகேவா, ப்ளஸ் எஸ்ஸுக்கு எவ்வளோ இருக்குது 1 lakh, ஓகேவா. அதுக்கப்புறம் அசட்டு எவ்வளோ தர இருக்குது, அருணோட அசட்டு 2 lakhs, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட அசட்டு, ஹச்சோட அசட்டு 2 lakhs, எஸ்ஸோட அசட்டு 1 lakh, ஓகேவா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட்டு வெர்டிக்கல் ஃபார்மில் இருக்கும், ஹரிசாண்டல் ஃபார்மில் இருக்காது. ஹரிசாண்டல் ஃபார்மில் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபவுண்டேஷன் லெவல் தான். பட் என்ன அதனால் ஹரிசாண்டல் ஃபார்மில் போட்டோன்னா ஒரு நமக்கு கம்ஃபர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேங்கன்னா அட்லாஸ்ட் இது நம்ம சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் தான் போட்டுருக்கோம். எக்ஸாமில் போய்ட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போடும்போது வெர்டிக்கல் ஃபார்மில் தான் போடணும், ஓகேவா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைபிலிட்டியில் ஆரம்பிக்கணும், ஷேர் ஹோல்டர் ஃபண்டு தான் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வெர்டிக்கல் ஃபார்மில் போடணும். வெர்டிக்கல் ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஃபார் த டைம் பீயிங் நான் சும்மா இந்த நம்ம ஹரிசாண்டல் ஃபார்ம் டி ஃபார்மில் பார்ப்போம் இல்லையா, இது வந்து லைபிலிட்டி, இது அசெட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷனில் பார்த்து அந்த ஃபார்மேட்டில் நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ஓகே. ஸோ 2 பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். பிகாஸ் வி ஆர் ப்ரிப்பேரிங் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா. ஹோல்டிங்கும் சப்சிடியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs 1 lakhs ஆட் பண்ணியாச்சு, இங்கே 2 lakhs 1 lakhs ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சோட புக்கில் மட்டும் ஒரு 1 lakh இருக்குது, இங்கே எதுவும் இல்லை, ப்ளஸ் 0. தட் மீன்ஸ் லைபிலிட்டி சைடில் 4 lakhs இருக்குன்னா, லைபிலிட்டி சைடில் 4 lakhs, அசட் சைடில் 4 lakhs. சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிட்டேன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ், அப்படியா, இதுதான் கன்சல்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சா, அவ்வளோதான் சாப்டர் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் கண்ணா, நீங்கள் பாருங்கள் இது கரெக்டாக தப்பான்னு பாருங்கள். ஆக்சுவலாக அருண் எவ்வளோ தரம் காசு போட்டிருக்கான், அருண் கிட்ட எவ்வளோ தரம் காசு இருக்குது, 3 லட்சம் தான் இருக்குது, ஓகேவா. அருண் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு 3 லட்சம், அவனோட பிஸ்னஸில் 2 லட்சம், அவன் ஃப்ரெண்டோட பிஸ்னஸில் 1 லட்சம், ஓகேவா. 3 + 1 3 லட்சம் தான் அருண் காசு போட்டான். தட் மீன்ஸ் அருணோட நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான். இப்போ என்னோட பேலன்ஸ் ஷீட் என்ன காட்டணும், 3 லட்சம் அப்படின்றது காட்டணும். ஆனால் என்னோட சிஎஃப்எஸ் என்ன காட்டுது, 4 லட்சம் காட்டுதுக்கண்ணா. இங்கே எங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அருண் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான் அவனோட நெட்ஒர்த்து, ஆனால் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் 4 லட்சம் காட்டுது. எதுக்காக அப்படின்னா இந்த 2 விஷயத்தினால கண்ணா, இந்த 2 விஷயத்தினால. என்ன இந்த 2 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹச் லிமிடெட் எஸ் லிமிடெட்னு செப்பரேட் கம்பெனியாக நீங்கள் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா, செப்பரேட் கம்பெனியாக பார்க்கும்போது அருணோட இந்த ஹச் லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ் லிமிடெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி எப்படி சொல்கிறது, ஒரு ஹச் லிமிடெட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 lakh நான் எஸ்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன், எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எஸ்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா ஹச்சுக்கிட்ட வந்து நான் கேபிட்டல் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். பட் என்ன அதுனா இன் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹச்சும் எஸ்ஸும் 1, ஓகேவா. ஹச்சும் எஸ்ஸும் 1 ஏன்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் இவனோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இவனோட இந்த கேபிட்டலும் 1 கண்ணா. அருணுக்கு ஹச்சில் இருக்கிற கேபிட்டல் தான் ஹச்சில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தான் எஸ்ஸில் இருக்கிற கேபிட்டலாக இருக்குது. நீங்கள் தனித்தனியாக பேலன்ஸ் ஷீட் போடும்போது தனித்தனியாக காட்டலாம். ஹச்சுக்கு போடும்போது ஹச்சோட பேலன்ஸ் ஷீட்டில் எஸ்ஸோட அமௌண்ட், எஸ்ஸுக்கு கொடுத்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஸ்ஸோட பேலன்ஸ் ஷீட்டில் ஹச்சுக்கிட்ட இருந்து வாங்கின காசு கேபிட்டலு. பட் என்ன அதுனா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் யாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, யாருக்குமே கேபிட்டல் இல்லை, அது அருணோட புக்கில் அசட்டாக தான் இருக்குது. தட் மீன்ஸ் இன் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எஸ்ஸோட கேபிட்டலையும் எடுக்கக்கூடாது, ஹச்சோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுக்கக்கூடாது, ஓகேவா. இப்போ நீங்கள் இதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அருணோட கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான பிக்சர் காட்டும். அருண் எவ்வளோ தரம் போட்டிருக்கான், 3 லட்சம் போட்டிருக்கான். அருண் கிட்ட எவ்வளோ தரம் அசெட் இருக்குது, 2 லட்சம், 3 லட்சம் இருக்குது, 2 + 1 அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா ஹச் + எஸ்ல எப்படி இருக்கணும்னா ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs கண்ணா, ஓகேவா. 3 lakhs
எஸ்ஸோட ஷேர் கேபிட்டல் எடுக்கணுமான்னு கேட்டோம்னா எடுக்கக்கூடாது. எஸ்ஸோட ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணிடணும், 1 lakh நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா, தட் மீன்ஸ் ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி அசெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 lakhs + 1 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 lakhs + 1 lakhs இருக்குதுன்னா அதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. பட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 1 lakh + 0 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த 1 lakh எடுத்துணுங்கண்ணா. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட தம் ரூல். என்ன தம் ரூல்னா, இங்கேயும் 1 lakh இங்கேயும் 1 lakh மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி எஃபெக்ட். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, நீ ஃபவுண்டேஷன் பசங்க கிட்ட இருக்கணும் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற நான் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு, அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் வந்து என்னதுன்னா டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கொடுத்துட்டே வரணும். ஓகேவா, டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கொடுத்துட்டே வரணும். அது என்ன சார் டபுள் என்ட்ரி எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்ன சொல்லுது, எல்லா டிரான்சாக்ஷன்லையும் எல்லாம் எப்படி சொல்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் 2 எஃபெக்ட் இருக்கும். ஒன்று டெபிட் எஃபெக்ட், இன்னொன்று கிரெடிட் எஃபெக்ட். டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு 2 பேலன்ஸ் ஷீட்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, 2 பேலன்ஸ் ஷீட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஷேர் கேபிட்டலையும் மைனஸ் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெச் லிமிட்டடையும் மைனஸ் பண்ணுறேன். ஷேர் கேபிட்டல் இன் எஸ் லிமிட்டடையும் மைனஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே -1 lakh. ஓகேவா, இது டெபிட் ஆஸ்பெக்ட். கிரெடிட்டில் மைனஸ் ஆகிறதுனால -1 lakh. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணி காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேலி ஆகிடும். இங்கே 3 lakhs, இங்கே 3 lakhs. தட் மீன்ஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அருணோட நெட்வொர்க்கை தெரிஞ்சிடும். அருண் வந்து கேபிட்டல் 3 லட்சம் போட்டிருக்கான்ப்பா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் சைடு 2 அசெட் இருக்குது. என்னது 2 lakhsனு ஒரு அசெட் இருக்குது, அது அவனோட கம்பெனி. 1 lakhsனு ஒரு அசெட் இருக்குது, அது இன்னொரு கம்பெனி, ஒரு ஃப்ரெண்டோட கம்பெனி. எனிவே அருண் வாங்கினால அதையும் நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் கட்டணும். தட் மீன்ஸ் அருண் கிட்ட ஒரு 3 lakhs நெட்வொர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக என்னோட கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் காட்டுது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு தம் ரூல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பார்த்துருக்கோம்னா, in any consolidated financial statement we have to remove investment and share capital. We have to remove investment in subsidiary, we have to remove share capital of subsidiary. We have to remove investment in subsidiary, இங்கே 1 lakh மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we have to remove share capital of subsidiary, இங்கேயும் -1 lakh பண்ணுறோங்க. பண்ணிட்டுனா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட். ஓகேவா, இதுதான் கோர் கான்செப்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஃபிகல்ட்டி ஏற்றிக்கினே போகிறேன். ஓகேவா, தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, தெளிவாக கவனிக்கணும். நான் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃபிகல்ட்டி லெவல் நான் ஏற்றினே போவோம். ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுது, ரெண்டுத்தையும் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லைக்கண்ணா. சிஎஃப்எஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஹெச் + எஸ், ஹெச்சில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், லைபிலிட்டி சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், அசெட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 மட்டும் மைனஸ் பண்ணிடணும். அசெட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறீங்க, -1 lakh. ஓகேவா, அது கிரெடிட் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில் ஷேர் கேபிட்டலில் மைனஸ் பண்ணுறீங்க, எஸ்ஸோட ஷேர் கேபிட்டலில் மைனஸ் பண்ணுறீங்க, அது 1 lakh. ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக பார்க்கும்போது தான் ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், இன்னொரு கம்பெனிக்கு அது கேபிட்டலாக இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே கம்பெனி ஆகிடுச்சு. அந்த இடத்துல HES அப்படின்னு 2 விஷயம் இல்லை, H + Sன்னு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஷேர் கேபிட்டலும் இல்லை. ஓகேவா, அருணோட ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு தம் ரூல். ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு தம் ரூல் நான் என்ன சொல்லணும்னா, எலிமினேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு தம் ரூல். ஓகே, இப்போ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறோங்கண்ணா. செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறோம், தெளிவாக கவனிங்க. இது வரைக்கும் நான் உங்களுக்கு புக்கில் எதுவுமே நான் காட்டல, இது வரைக்கும் ஸ்டெப்பை நான் எதுவுமே மனப்பாடம் பண்ண சொல்லலை. ஓகேவா, அப்புறமா நான் டீட்டெயிலாக இந்த எல்லா கிளாஸும் முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். இப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்க்கும்போது என்னடா இது, இவர் ஏதோ ஒரு மாதிரி கன்சல்டேட்டட் நடத்தின்னு இருக்காரு, புக்கில் பார்த்தீங்கன்னா எதோ போட்டிருக்கு, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு போட்டிருக்கு, டேட் ஆஃப் அக்விசிஷன் போட்டிருக்கு, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு போட்டிருக்கு, என்னென்னமோ போட்டிருக்கு, இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு தோணும். பட் என்ன ஆகுதுன்னா இதோட ஃப்ரூட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளாஸ் முடிக்கும் போது தான் தெரியுங்கண்ணா. ஓகே, பட் இதுதான் என்னதுன்னா கோர் கான்செப்ட் ஒய் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் எடுத்தோடனே ஹவு சொல்லுவாங்க கண்ணா. ஹவு வந்து நீங்கள் படிக்கக்கூடாது எடுத்தோடனே. ஓகேவா, எப்படி போடணும்னு படிக்கக்கூடாது, ஏன் வந்து போடணும்னு படிக்கணும். ஓகேவா, எதுக்கு ஹவுவில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 10 ஸ்டெப்பை போடுங்க, உங்களுக்கு வந்து டேலி ஆகிடும் பேலன்ஸ் ஷீட். அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சிஎஃப்எஸ்னால் அது ப்ளஸ் பண்ணுறது. இந்த ப்ளஸ் பண்ணுறதுல பெருசாக என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்க போகுது, ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணுறதா தான் இருக்கும், ஏதாச்சும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருக்கும். மற்றபடி என்னன்னா சிஎஃப்எஸ் இஸ் நத்திங் பட் ஆடிங் H + S. ஓகேவா,
எல்லா அசட்டையும் ஆட் பண்ணிடணும். ஹச்சுக்கு என்ன அசட்டு, எஸ்ஸுக்கு என்ன அசட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். லைபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பார்த்தோம், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் லிமிட்டை மைனஸ் பண்ணிடணும். அங்கே ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிட்டை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டுனா கரெக்ட் பிக்சர் காட்டிடும். அருணுக்கு எவ்வளோ நெட் இருக்குன்னு காட்டிடும். இவ்வளோ தானே. இதுக்கு எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 10 ஸ்டெப்பு போட போகிறோம். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒய் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேஷன். சிம்பிளாக சொன்னோன்னா குட்வில் கேல்குலேஷன் வச்சுக்கோங்களா. அது என்ன சார் குட்வில் கேல்குலேஷன், இதை தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஆரம்பிப்பாங்க குட்வில்னு சொல்லிட்டு. பட் நான் அப்படி ஆரம்பிக்க மாட்டேன். இது செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, குட்வில் கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் வந்து அதை இப்போ சொல்கிறேன். ஓகே, செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், குட்வில் அப்படி இல்லைனா கேபிட்டல் ரிசர்வ் பார்க்க போகிறோம். ஓகேவா. சரி, குட்வில் கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பார்த்தோம், எலிமினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஷேர் கேபிட்டல். இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் லிமிடெட், ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். இது ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு பேலன்ஸ் ஷீட் பிக்சர் கிடைக்கும் கன்சல்டேட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு நான் காமிச்சேன். ஓகே, செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதே எக்ஸாம்பிள் தான். ஓகேவா. என்னதுன்னா ஹெச் லிமிடெட். ஓகே, ஹெச் லிமிடெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் 3 lakhs இருக்குது, அசட்டு ஒரு பில்டிங் 2 lakhs இருக்குது, கேஷு 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஓகே, எஸ் லிமிடெட் இங்கே அசியூம் எஸ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இல்லை இருக்குன்னா ஒரு 0.8 lakhs தான் இருக்குது. ஓகேவா. என் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் 0.8 lakhs கேபிட்டல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறான், அசட்டு 0.8 lakhs இருக்குது. ஓகே, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுகிறேன், மச்சான் இங்கே பாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் வித்துரு, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய ஆள், உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது, நீ எதுக்கு என் கூட வந்து சண்டை போடுற, நம்ம ஃப்ரெண்டு தானே, நீ எனக்கு பிஸ்னஸ் வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவனும் சொல்லிட்டு பிஸ்னஸ் வித்துறான். ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே உன் பேலன்ஸ் ஷீட்டில் நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 lakhs இருக்குது, நான் உனக்கு 0.8 lakhs அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறேன், இல்லை என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் 0.8 lakhs இருந்தாலும் நீ எனக்கும் 1 lakh கொடுக்கணும், நீ 80,000 கொடுக்கக்கூடாது 1 lakh கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு புரியல. நான் அவங்ககிட்ட பேரம் பேசி பார்க்குறேன். சரி போடா, நீ ஏதோ ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம் நான் பே பண்ணி நான் வாங்கிக்கிறேன், என்ன ஆகிடப்போகுது. ஓகே, நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக நான் காசு கொடுத்து வாங்கிடுறேன். ஓகேவா. ஸோ எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்கிடுறேன். இங்கே -1 lakh கேஷ் குறைஞ்சிச்சு, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு 1 lakh. ஓகேவா. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு கேஷ் குறைஞ்சி போச்சுக்கண்ணா. இப்போ வந்து என்னோட பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 lakh பண்ணுறேன். ஆனால் அவனோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் 0.8 lakhs தான் இருக்குது. இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச் ப்ளஸ் எஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா. ஷேர் கேபிட்டல் நான் ஆட் பண்ணும்போது என்ன இருக்குதுன்னா 1 lakh + 80,000. ஓகேவா. 1 lakh + 80,000. இங்கே அசட் என்ன இருக்குது, அசட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs, சாரி 1 lakh இது 3 lakh. 2 lakhs + 80,000. ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 lakh. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னு சொன்னாங்கண்ணா. இங்கே பாருங்கள், இங்கே -80,000, இங்கே -1 lakh. கண்ணா நமக்கு தெரியும் டபுள் என்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனில் 2 என்ட்ரி இருக்கும், டெபிட்டு கிரெடிட். சாரி, ரெண்டு எஃபெக்ட் இருக்கும், டெபிட் எஃபெக்ட் கிரெடிட் எஃபெக்ட்னு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். நம்ம டெபிட் வந்து 1 lakh பண்ணனா கிரெடிட் 1 lakh பண்ணணும், டெபிட் 60,000 பண்ணனா கிரெடிட் 60,000 பண்ணணும். பட் இங்கே டெபிட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ், அதாவது 80,000 நம்ம டெபிட் பண்ணுறோம், ஆனால் 1 lakh கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா. தட் மீன்ஸ் 80ன்னு சொல்லிட்டு டெபிட்டில் இருக்குது, அதாவது எப்படி சொல்கிறது, 80ன்னு சொல்லிட்டு டெபிட்டில் இருக்குது. டெபிட் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் கேபிட்டல். ஓகேவா. எஸ் லிமிட்டோட ஷேர் கேபிட்டலில் நம்ம டெபிட் பண்ணுறோம் 8 lakhs, சரி 80,000 டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 lakhன்னு பண்ணுறோம். தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா டெபிட் சைடு இன்னும் ஒரு 20,000 20,000 நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா. 20,000 கொடுத்தா தான் நாவும் டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவல் ஆகும், இதுவும் ஈக்குவல் ஆகும். அந்த 20,000 தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா குட்வில்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இங்கே ஒரு +20,000 சொல்லிட்டு குட்வில் போடணுங்கண்ணா. ஓகேவா. தட் மீன்ஸ் இங்கேயும் நெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் இருந்து -80,000 ஆகுது, இங்கேயும் நெட்டாக பார்த்தீங்கன்னா அசட் சைடு டெபிட் சைடில் இருந்து -80,000 ஆகுது. அதாவது -1 lakh + 20,000 80,000. ஓகேவா. நான் டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கரெக்டாக கொடுக்குறேன். அது என்ன சார் 20,000, எனக்கு இது கான்செப்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, இந்த குட்வில் கான்செப்ட் என்ன தெரியுமா, என் ஃப்ரெண்டுக்கு நான் 1 lakh கொடுக்குறேன், என் கையிலேருந்து 1 lakh போகுது. ஓகேவா. என் கையிலேருந்து 1 lakh போகுது.
ஆனால் அந்த அசட் இல்லை அந்த பிஸ்னஸோட ஒர்த் எவ்வளோ 80,000, அதோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 80,000. நான் நினைக்கிறேன் ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா 80,000 இருக்கிற ஒரு பொருளை நான் வந்து 1 lakh கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருளுக்கு ஒரு குட்வில் இருக்குது. ஓகேவா, அந்த பொருளுக்கு ஒரு குட்வில் இருக்குது. அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிஸ்னஸ் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறானே அது நார்மல் பிஸ்னஸ் கேட்டால் நார்மல் பிஸ்னஸ் இல்லை. நார்மல் பிஸ்னஸாக இருந்ததுன்னா நான் 80,000 தான் கொடுத்து வாங்கியிருப்பேன். ஆனால் நான் 80,000 1 lakh கொடுத்து வாங்கியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா he is commanding premium. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி மார்க்கெட் லீடராக இருக்கலாம், அப்படிலாம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஊரில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கலாம். ஓகே, என் ஃப்ரெண்டோட பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க, கூட்டத்தில் நின்று பில்டிங்கை வாடகை எடுக்க நிற்பாங்க. ஓகேவா, பட் எப்படி சொல்கிறது, மற்ற மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நிற்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் கூட்டம் நிற்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு குட்வில் இருக்குது போல். என் ஃப்ரெண்டு வந்து அசட்டை 80,000 வச்சுருந்தாலும் ஃபியூச்சரில் அவன் நிறைய ப்ராஃபிட் பார்ப்பான். அதுக்கு நான் வேல்யூ ஒரு 20,000 போடுறேன். ஸோ அசட்டுக்கு 80,000 ப்ளஸ் வந்து குட்வில்க்கு 20,000 சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் 1 lakh கொடுக்குறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நான் எந்த காம்ப்ளெக்சிட்டியும் பண்ணல. ஓகேவா, 1 lakh அசட்டா இந்த 1 lakh அந்த இடத்துல குட்வில்லும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேவா, ஸோ அதுதான் இப்போ நான் வந்து அவனுக்கு அதிகமாக காசு கொடுக்குறேன். அதாவது அதிகமாக நான் காசு கொடுக்குறேன், ஆனால் அவன் எனக்கு கம்மியாக அசட்டு கொடுக்குறான்னா மீதி நான் கொடுத்த காசு எதுக்காக கொடுத்துருக்கேன்னா குட்வில்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் கண்ணா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில். குட்வில் எப்போ வரும்னா கிரெடிட் சைடில் ஷேர் கேபிட்டலும் டெபிட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேட்ச் ஆகாட்னா குட்வில் வரும், அப்படி இல்லைனா கேபிட்டல் ரிசர்வ் வரும். ஓகேவா, குட்வில் வரும், அப்படி இல்லைனா கேபிட்டல் ரிசர்வ் வரும். குட்வில் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது 1 lakh, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்த ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. தட் மீன்ஸ் டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் 20,000 வருது. சரி, கேபிட்டல் ரிசர்வ்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவன் 0.8 lakhs வச்சு இல்லை 1.2 lakhs வச்சுக்கிறான். 1.2 lakhs வச்சுருக்கான். ஓகேவா, 1,20,000 இங்கே 1,20,000. தட் மீன்ஸ் நான் இங்கே மைனஸ் பண்ண வேண்டியது பார்த்தோன்னா 1,20,000. ஆனால் வந்து பார்த்தோன்னா இங்கே நான் மைனஸ் பண்ணுறது 1 lakh மட்டும்தான். தட் மீன்ஸ் இங்கே நான் வந்து கிரெடிட்டில் அதிகமாக மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா, கிரெடிட்டில் அதிகமாக மைனஸ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் இங்கே நான் போன சம்மில் வந்து பார்த்தோன்னா போன எக்ஸாம்பிளில் நான் டெபிட் சைடு ப்ளஸ் 20,000 போட்டேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் மேட்ச் ஆகும், அசட்டும் லைபிலிட்டியும் நான் கொடுக்குற எஃபெக்ட் மேட்ச் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரெடிட் சைடு ப்ளஸ் 20 போடுறேன். ஓகேவா, இது வந்து கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா அசட் சைடில் -1 lakh இருக்குது, லைபிலிட்டி சைடில் -20,000 இருக்குது. ஸோ ப்ளஸ் 20,000 போட்டோன்னா அசட் சைடில் இருக்கிற -1 lakh மேட்ச் ஆகிடும். ஓகேவா, இது என்ன சார் கான்செப்ட்? சிஆர் கேஷ் ரிசர்வ், சாரி கேபிட்டல் ரிசர்வ்னா என்ன கான்செப்ட்னா ரிசர்வ்னா ஒன்றும் இல்லைன்னா ப்ராஃபிட். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் என்னோட நெகோசியேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்னோட வாய் திறமையை யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற 1.2 lakhs இருக்கிற அசட்டை நான் என்ன பண்ணுறேன் என்னோட திறமைனால நான் 1 lakh கொடுத்து வாங்குறேன். தட் மீன்ஸ் எனக்கு 20,000 ப்ராஃபிட். அந்த 20,000 ப்ராஃபிட்டை தான் நான் எங்கே கிரெடிட் பண்ணுறேன், சிஆர்னு சொல்லிட்டு இங்கே கிரெடிட் பண்ணுறேன். இதுக்கு என்ன ஜெர்னல் என்ட்ரி போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் கேபிட்டல், எஸ் லிமிட்டோட ஷேர் கேபிட்டல் 1,20,000. ஓகேவா, சாரி நான் டெபிட் பண்ணுறேன். எஸ் லிமிட்டோட ஷேர் கேபிட்டல் 1,10,000, சாரி 1,20,000 டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் 1 lakh டு ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் 20,000. தட் மீன்ஸ் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் குறைக்கிறேன். நான் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh, அதை மைனஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலில் மைனஸ் பண்ணுறேன் 1,20,000. ஏன்டா வந்து பார்த்தோன்னா நான் வந்து 1,20,000 பில்டிங்கை 1 lakh கொடுத்து வாங்குறேன்னா என்னோட திறமையினால என்னோட நெகோசியேஷன் ஸ்கில்னால அந்த 20,000 எனக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் தான் நான் என்ன பண்ணுறேன் சாரி கிரெடிட் சைடில் சிஆர்னு காட்டுறாங்கண்ணா. ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் குட்வில் சிஆர். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பார்த்தோம், whenever we are doing consolidation, whenever we are adding to balance sheet, we should eliminate investment in S limited, share capital of S limited. அது ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சுன்னா அங்கேயும் 1 lakh இங்கேயும் 1 lakh இருக்குன்னா சிஆரும் இருக்காது, ஜிடபிள்யூவும் இருக்காது, கேபிட்டல் ரிசர்வும் இருக்காது, குட்வில்லும் இருக்காது. இன்கேஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வேல்யூ இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேபி 1 lakh இருக்கலாம், ஆனால் ஷேர் கேபிட்டல் மேபி 80,000 இருக்கலாம். 80,000 உள்ள பொருளை நான் 1 lakh கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன் குட்வில் இருக்கு. அப்படி இல்லைன்னா 1,20,000 உள்ள பொருளை 1 lakh கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன் மேபி என்னோட திறமையினால. ஸோ என்னோட திறமையினால நான் வந்து கம்மியாக கொடுத்து வாங்கினேன்னா சிஆரில் வந்து நான் கிரெடிட் பண்ணோம். என்னோட சரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு குட்வில் இருக்குது, என் ஃப்ரெண்டு ஒரு ப்ரீமியம், என் ஃப்ரெண்டு ஒரு மார்க்கெட் லீடர்னு சொல்லிட்டு நான் அதிகமாக கொடுத்து வாங்கினேன்னா குட்வில்னு சொல்லிட்டு நான் அக்கௌண்ட் பண்ணணும். இதுதான் கண்ணா. ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது குட்வில் ஆர் சிஆர். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மைனஸ் பண்ணணும்.
டெபிட் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பண்ணணும், கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். இது வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா மேபி அந்த இடத்துல குட்வில் இருக்கலாம், சிஆர் இருக்கலாம். இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், டபுள் என்ட்ரி டேலி ஆகும். சி கன்சல்டேஷன் அப்படின்றதே சிம்பிள். ஓகேவா, 2 பேலன்ஸ் ஷீட் எடுங்க, கண்ணை முடிங்க, 2த்தையும் ஆட் பண்ணுங்க, டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கொடுத்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டபுள் என்ட்ரி எஃபெக்ட் என்னது, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஷேர் கேபிட்டலும் குறைக்கிறோம். செகண்ட் டபுள் என்ட்ரி என்னது, மேபி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் இருக்கும்போது, மேபி அங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்ம குட்வில் அப்படி இல்லைனா கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் அக்கௌண்ட்டில் எஃபெக்ட் கொடுத்து டபுள் என்ட்ரி சிஸ்டமை நம்ம வந்து டேலி பண்ணுறோம். ஓகேவா, ஸோ செகண்ட் எஃபெக்ட். தேர்ட் எஃபெக்ட்டுக்கண்ணா, தேர்ட் எஃபெக்ட் வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்னதுன்னா எங்கே பார்த்துருக்கோம், எலிமினேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் லிமிடெட், ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். செகண்ட் எஃபெக்ட் நம்ம என்ன பார்த்தோம், அக்கவுண்ட் குட்வில் ஆர் சிஆர். ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ல மிஸ் மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் கேபிட்டல் மிஸ் மேட்ச் இருக்குதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் அப்படி இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, தேர்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்கு. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இன் எஸ் லிமிடெட். ஒரு நிமிஷம், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இன் எஸ் லிமிடெட். இது ரொம்ப 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 முக்கியம் கண்ணா. பாருங்க, அதே எக்ஸாம்பிள் தான் கண்ணா. இங்கே பாருங்க என்னதுன்னா, இப்போ ஹெச் லிமிடெட். ஓகேவா, ஹெச் லிமிடெட் வந்து என்னது, ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கான் ஒரு 3 lakhs. இவங்கிட்ட அசெட் இருக்கு 2 lakhs. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh பண்ணிட்டான். ஓகேவா, ஸோ இப்போ எஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூம் ஷேர் கேபிட்டல் ஒரு 50,000 இருக்குது. ஓகேவா, ஷேர் கேபிட்டல் 50,000 இருக்குது. ரிசர்வ்னா என்னக்கன்னா, ஷேர் கேபிட்டல் அப்படின்றது இனிஷியலாக காசு போட்டு அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ தரம் போட்டானா அது ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, பிஎன்எல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னதுன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுலேருந்து வர அதாவது எப்படி சொல்கிறது, அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை வந்து மறுபடியும் வந்து ஓனருக்கு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் செப்பரேட் ஜிஎல்ல காட்டுவாங்க. தட் மீன்ஸ் மேபி அவங்க வந்து பார்த்தோன்னா 50,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் வருஷம் கொஞ்சம் ப்ராஃபிட் அக்குமுலேட் பண்ணி இப்போ அவனோட பேலன்ஸ் ஷீட்டு நல்லா வந்து பார்த்தோன்னா ஏறி இருக்கு, அவனோட கேபிட்டல் ஏறி இருக்கு. எவ்வளோ ஏறி இருக்கு, 30,000. அதுதான் வந்து என்னதுன்னா ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் பேயபிள் டு ஓனர். ஓகே, தட் மீன்ஸ் இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகே, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஷேர் கேபிட்டல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஓனருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். அந்த ஷேர் கேபிட்டல் கூட சேர்த்து நம்ம வந்து ப்ராஃபிட்டையும் கொடுக்கணும். ஸோ தட் ரிசர்வ் அப்படி இல்லைனா தட் ப்ராஃபிட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஓகேவா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் எக்ஸாம்பிளில் ஷேர் கேபிட்டல் 80,000, அசெட் 80,000 நான் காமிச்சேன். பட் இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன காட்டுறேன்னா, ஷேர் கேபிட்டலில் 80,000 காட்டாமல் அதில் 50,000 காட்டிட்டு மீதி இருக்கிறத அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் மாதிரி காட்டுறேன், ரிசர்வ்னு காட்டுறேன். ஓகேவா, ரிசர்வ் இப்படி காட்டுறேன். சார் இது ஏன் சார் காட்டுறீங்க, இதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருமானா. ஸோ இப்போ நீங்கள் 2த்தையும் ஆட் பண்ணுங்கள். சார் அதே மாதிரி நான் இவனுக்கும் சும்மா என்ன பண்ணுறேன், இவனுக்கும் எதுக்கு ரிசர்வ்னு போட்டு வைப்போமே. ரிசர்வ் 1 lakh. ஓகேவா, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் இவனுக்கு 2 lakhs இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்சல்டேஷன் பண்ணுறேன். ஓகேவா, H+S CFS கன்சல்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் எவ்வளோ தரங்கண்ணா இருக்குது, இங்கே 2 lakhs இருக்கா, ப்ளஸ் இங்கே எவ்வளோ தர இருக்குது, இங்கே 50,000 இருக்குது. ஆட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh ப்ளஸ் இங்கே எவ்வளோ தர இருக்குது, 30,000. ஓகேவா, 30,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 lakhs, அங்கே 80,000. அசெட்டு 2 lakhs ப்ளஸ் 80,000. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 lakh, இங்கே 80,000. ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே 1 lakh, அங்கே எதுவுமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ். நீங்கள் என்ன சார் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு கான்செப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கணும், ஷேர் கேபிட்டல் குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இன்கேஸ் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்கன்னா
அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டையும் நம்ம குறைக்கணும் கண்ணா. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டையும் குறைக்கணும். பிகாஸ் தட் இஸ் நத்திங் பட் பார்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஷேர் கேபிட்டலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே தான் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா ரிசர்வுக்கும் கொடுக்கணும். தட் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் கேபிட்டலில் மட்டும் குறைக்கக்கூடாது. ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் அக்குமுலேட்டட் ரிசர்வ் எது இருக்கோ அதை குறைக்கணும். பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நேக் இருக்குது, ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரிகசி இருக்குது. ஓகேவா? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -80,000 போட்டுட்டு இங்கே -1 lakhன்னு போட்டுட்டு ப்ளஸ் 20,000 போடலாமா சார்? குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னு சொல்லலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கண்ணா. இன்கேஸ் வெறும் ஷேர் கேபிட்டல் மட்டும் இருக்குது, ஷேர் கேபிட்டல் மட்டும் 80,000 இருக்குதுன்னா சொல்லலாம். பட் இங்கே என்ன ரிசர்வும் இருக்குது. ஸோ இப்போ என்ன சார் நம்ம ஸ்பெஷலாக இதுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கண்ணா, ஒரே நிமிஷம், இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 80,000 இருக்கா, இந்த 80,000 இருக்கா, இந்த 80,000 நீங்கள் ரெண்டாக பிரிக்க பார்க்கணும் கண்ணா. இந்த 80,000 நீங்கள் ரெண்டாக பிரிக்க பார்க்கணும். அதாவது ஒரே நிமிஷம், நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த 80,000 இன்கேஸ் எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்துருச்சோ, ரிசர்வ் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்லாம் வந்துருச்சோ, அப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்னு போட்டக்கூடாது. அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் மைனஸ்னு போட்டக்கூடாது. அது இல்லாட்டா நீங்கள் பண்ணலாம். அது இருக்குதுன்னா ப்ரீ அக்யூசிஷன் அமௌண்ட், போஸ்ட் அக்யூசிஷன் அமௌண்ட்டுன்னு பிரிக்கணும். போஸ்ட் அக்யூசிஷன் அமௌண்ட் அப்படின்னு பிரிக்கணும். அது என்ன சார் ப்ரீ அக்யூசிஷன் போஸ்ட் அக்யூசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க கண்ணா, நான் ஒரு கதை சொல்கிறேன், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். எப்போவுமே நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இது க்ளோசிங் பேலன்ஸ். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டில் தான் வந்து அக்யூசிஷன் நடக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுதான் டைம் லைன்னு வச்சுக்கோங்களா, இதுதான் டைம் லைனு. ஓகேவா? இது க்ளோசிங்கு, இது ஓப்பனிங்கு. நமக்கு பேலன்ஸ் ஷீட் இந்த டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அசியூம் அக்யூசிஷன் இப்போயே நடந்துருச்சுக்கண்ணா. யூஸ்வலாக ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இங்கே 50,000 இருக்குதுன்னா க்ளோசிங்கும் 50,000 தான் இருக்கும் மோஸ்ட்டாக. எவனும் நடுவில் அடிக்கடி வந்து ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஓப்பனிங் ஷேர் கேபிட்டலும் க்ளோசிங் ஷேர் கேபிட்டலும் அசம்ஷன் எடுத்துருவோம். ஓகேவா? தட் மீன்ஸ் அசம்ஷன் எடுத்துகிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஷேர் கேபிட்டல் இருக்கோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் டேட்லையும் ஷேர் கேபிட்டல் இருக்குது. சம்டைம்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது 70,000 நான் கொடுத்து இந்த ஷேர் கேபிட்டல் 50,000 இருக்குது, நான் அதை 70,000 கொடுத்து வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்கியிருந்தேன்னா குட்வில்னு அர்த்தம். அப்படின்னா 40,000 கொடுத்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன்னா கேபிட்டல் ரிசர்வ்னு அர்த்தம். அதுதான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னது, 80,000 ஷேர் கேபிட்டல் இருக்கும், நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhs கொடுத்து வாங்கியிருப்பேன். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நான் வந்து குட்வில் 20,000 காட்டுவேன். பட் இந்த இடத்துல அப்படி காட்டக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி காட்டக்கூடாதுண்ணா. இந்த இடத்துல அப்படி காட்டக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் வந்துருச்சு. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட் இந்த க்ளோசிங் டேட்டில் என்ன இருக்குது, 80,000 சரி க்ளோசிங் டேட்டில் 50,000 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகேவா? இதில் ஷேர் கேபிட்டல் எப்பவுமே ப்ரீன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் நான் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஷேர் கேபிட்டல் அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அசம்ஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? இது அக்யூசிஷன் டேட்னு வச்சுக்கோங்களா. ஸோ நான் வேணா 50,000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இந்த 30,000 ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த 30,000ல் க்ளோசிங் டேட்டு 30,000ல் இருக்குது. இது வந்து க்ளோசிங் டேட்டுக்கான இது வந்து அக்யூசிஷன் டேட்னு வச்சுக்கோங்களா. மேபி இது 1/4 இருக்கலாம், 1/4/2024, இது 31/3/2025. ஓகேவா? ஸோ க்ளோசிங் டேட்டில் 80,000 இருந்தாலும் எனக்கு ஓப்பனிங் டேட்டில் 80,000 இருக்காது. இந்த 50,000 அப்படியே இருக்கலாம். இந்த 30,000 ரிசர்வ் இருக்கு இல்லையா, இதில் 20,000 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போதே இருந்த அமௌண்ட்டு, மீதி 10,000 நான் வாங்கினதுக்கு அப்புறம் சம்பாதிச்ச அமௌண்ட்டுக்கண்ணா. நான் வாங்கினதுக்கு அப்புறம் சம்பாதிச்ச அமௌண்ட். உங்களுக்கு புரிஞ்சதா என்னன்னு தெரியல, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க எஸ் லிமிட்டடு. க்ளோசிங் பேலன்ஸில் ஓனருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது, ஓனரோட ஃபண்டு எவ்வளோ, அதாவது ஷேர் ஹோல்டர் ஃபண்டு எவ்வளோ, 50,000 + 30,000. ஓகேவா? க்ளோசிங் டேட்டில் ஷேர் ஹோல்டரோட ஃபண்டு எவ்வளோ, 50,000 + 30,000. ஓப்பனிங் அதாவது அக்யூசிஷன் டேட்லையும் அதே ஃபண்டு தான் இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி அதே ஃபண்டு இருந்திருக்கலாம், மேபி வேறு ஃபண்டு இருந்திருக்கலாம். வெறும் ஷேர் கேபிட்டல் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா, அதே ஃபண்டு தான் இருந்திருக்குன்னு நம்ம அசம்ஷன் எடுத்துலாம். பட் ஷேர் கேபிட்டல் கூட ரிசர்வ் இருக்குதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும், எவ்வளோ தூரம் ஓப்பனிங் ஃபண்டுன்னு கேல்குலேட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? 50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலாக, அந்த ஷேர் கேபிட்டல்
அக்யூசிஷன் டேட்லையும் அதே தான் இருந்தது. 30,000 வந்து ப்ராஃபிட்டா, அந்த 30,000 ப்ராஃபிட்டில் அக்யூசிஷன் டேட்டில் 20,000 இருந்திருக்கு. மீதி இருக்கிற 10,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்யூசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பண்ண ப்ராஃபிட். தட் மீன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறேன். ஓகேவா, பிரிக்கிறேன். என்ன அதனால் இந்த 50,000 ப்ளஸ் 30,000 இருக்கா. தட் மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்யூசிஷன். போஸ்ட் அக்யூசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஓகேவா, தட் மீன்ஸ் ஓனர் ஃபண்டு, அதாவது ஓனருக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 இருக்குது. அதில் நான் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, இந்த 80,000 க்ளோசிங்கு. நான் வாங்கும் போது மேபி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறப்பேன், சப்சிடியாக வாங்கியிருப்பேன். நான் வாங்கும் போது 70,000 வந்துருக்கு, வாங்கினதுக்கு அப்புறம் 10,000 வந்துருக்குண்ணா. இப்படி பிரிச்சிட்டோமா, பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், குட்வில், அதாவது குட்வில் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்க நான் எடுத்துக்கணும். அதாவது ப்ரீ அக்யூசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ஓகேவா, ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட் ப்ளஸ் வந்து ஷேர் கேபிட்டல், அதுதான் ப்ரீ அக்யூசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. அதை மட்டும் தான் நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கொடுத்துருக்கேங்கண்ணா. இங்கே பாருங்கள், நான் வந்து எஸ் லிமிட்டெடுக்கு 1 லட்சம் கொடுத்துருக்கேன். 1 லட்சம் கொடுக்கும் போது ஷேர் ஹோல்டர் ஃபண்டு எவ்வளோ, அவனோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது எனக்கு 70,000 இருந்திருக்கு. ஓகேவா, தட் மீன்ஸ் நான் இந்த 70,000 மைனஸ் பண்ணிவிட்டு 70,000க்கு நான் எவ்வளோ தரம் கொடுத்துருக்கேன், 1 lakh கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் அடிஷ்னலாக 30,000 எதுக்கு கொடுத்துருக்கேன்னா குட்வில்க்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, 30,000 குட்வில். ஸோ இங்கே வந்து மைனஸ் 70,000, இங்கே மைனஸ் 70,000, நெட்டாக பார்த்தீங்கன்னா மைனஸ் 70,000 வந்துச்சு. மைனஸ் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பண்ணிட்டு குட்வில்ல நான் வந்து 30,000 காமிச்சிட்டேன். தட் மீன்ஸ் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணக்கூடாது, மைனஸ் 80,000. ஓகே, இங்கே மைனஸ் 80,000, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 lakh. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 குட்வில்னு கண்டுபிடிக்க கூடாதுன்னா, பிகாஸ் குட்வில் கேல்குலேஷன் அப்படி இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேஷனுக்கு நம்ம எதை மைனஸ் பண்ணணும், ப்ரீ அக்யூசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டை மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் குட்வில் கேல்குலேஷனில் அதை தான் எதுக்காகனா, நான் அக்யூசிஷன் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டை வாங்கி பார்ப்பேன். ஓகேவா, இவன் கொஸ்டினில் கொடுத்துக்கிறது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு. நான் அக்யூசிஷன் அவரும் வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறான்னா அன்னைய டேட்டில் வந்து பேலன்ஸ் ஷீட் வாங்குவான். அன்னைய டேட்டில் எவ்வளோ தூரம் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபண்டு இருந்திருக்கு, 70,000 வந்திருக்கு. ஸோ 70,000 இருந்த வேல்யூவை 70,000 இருக்கிற பிஸ்னஸை 1 lakh கொடுத்து வாங்குறான்னா அருண் எவ்வளோ தூரம் பே பண்ணுறான், 30,000 குட்வில் பே பண்ணுறான். ஓகேவா, ஓகே சார், நான் மைனஸ் பண்ணிட்டேன். இந்த 70,000 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் ரிசர்வ் கொடுக்குறாங்க, இன்கேஸ் அக்கௌண்டேட்டட் ப்ராஃபிட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ப்ரீ போஸ்ட்னு பிரிக்க சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டை ப்ரீ போஸ்ட்னு பிரிக்க சொல்கிறீங்க. ஓகே சார், பிரிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு ப்ரீ அக்யூசிஷன் ஃபண்டை மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். இங்கே அசட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரீ அக்யூசிஷன் ஃபண்டை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் வருதோ அது மட்டும் தான் குட்வில் கேபிட்டல் ரிசர்வ்னு காட்டணும். சார் இப்போ இந்த 10,000 தொங்கின்னு இருக்கே சார், இந்த 10,000 பெண்டிங் இருக்கே, இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லைக்கண்ணா, இந்த ப்ராஃபிட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டு நம்மளோட ப்ராஃபிட்டில் காட்டணும் கண்ணா. தட் மீன்ஸ் நான் அக்யூசிஷன் பண்ணதுக்கப்புறம் என் சப்சிடரி ஏர்ன் பண்ணுற எல்லா ப்ராஃபிட்டும் என்னோட ப்ராஃபிட்டு. நான் அக்யூசிஷனுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எல்லாமே என்னதுன்னா குட்வில்ல இருக்கலாம், இல்லைனா கேபிட்டல் ரிசர்வ்ல இருக்கலாம். ஓகேவா, தட் மீன்ஸ் நான் அக்யூசிஷன் பண்ணதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டை என்னோட ரிசர்வ்ல காட்டுவேன், என்னோட ப்ராஃபிட்டாக காட்டுவேன். பிகாஸ் அது என்னோட பிஸ்னஸ். ஓகேவா, ஸோ நான் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் பண்ண ப்ராஃபிட் என்னோட ப்ராஃபிட் இல்லை, அது என் ஃப்ரெண்டோட ப்ராஃபிட். அந்த ஃப்ரெண்டோட ப்ராஃபிட்டுக்கு நான் காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். அதுதான் குட்வில்லாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் ரிசர்வாக இருக்கலாம். ஓகேவா, தட் மீன்ஸ் நான் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்டு அதெல்லாம் வந்து குட்வில் கேல்குலேஷனுக்கு எடுத்துகிட்டு அக்யூசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இருக்கிற ப்ராஃபிட்டை நான் என்ன பண்ணுவேன், என்னோட ப்ராஃபிட்டாக காட்டுவேன். தட் மீன்ஸ் இதை எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் எஃபெக்ட்டையும் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னா, அசட்டு ஓகேவா, அசட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs plus 80,000 2,80,000 இருக்குங்கண்ணா. 2,80,000 இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டு மைனஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தம் ரூல், ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம். குட்வில் எவ்வளோ இருக்குது, குட்வில் எவ்வளோ இருக்குன்னா 30,000 இருக்குது. ஓகேவா, இங்கே ஷேர் கேபிட்டலில் வெறும் 2 lakhs தான் இருக்குது. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh அது என்னோட ரிசர்வ், 10,000 வந்து என்னோட சப்சிடி ஏர்ன் பண்ணி கொடுத்த ரிசர்வ். தட் மீன்ஸ் 1,10,000 ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும்னு கேட்டிங்கன்னா சூப்பராக டேலி ஆகும். 3,10,000 ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு தம் ரூல் என்னதுன்னா, இன்கேஸ் சப்சிடியில் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்குது,
இன்கேஸ் சப்சிடியில் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இன் சப்சிடி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீ போஸ்ட்னு பிரிக்கணும். ப்ரீ போஸ்ட்னு பிரிக்கணும். போஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆட் டு அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஆஃப் எஸ், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஆஃப் ஹச். ஓகே, சாரி ஹச். ஏன்னா நான் வாங்கினதுக்கு அப்புறம் எஸ் என் பண்ண ப்ராஃபிட்டு ஹச் என் பண்ண ப்ராஃபிட்டுக்கு சமம். ஓகேவா? ஆனால் நான் வாங்கிறதுக்கு முன்னாடி அவன் ஏன் பண்ண ப்ராஃபிட்டை நான் ஆல்ரெடி காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். கன்சிடர் ஃபார் சரி ஒரு நிமிஷம், என்னன்னு தெரியுது. ஓகே, நான் சம்டைம்ஸ் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் எஸ்ஸில் இருக்குதுன்னா ப்ரீ போஸ்ட்னு பிரிப்பேன். போஸ்ட் என்ன பண்ணுவேன், ஹச்சோட ரிசர்வில் காட்டிடுவேன். ப்ரீ என்ன பண்ணுவேன், குட்வில் அப்படி இல்லைன்னா ரிசர்வ் கேல்குலேஷனில் நான் வந்து காட்டுவேன். ஓகேவா? தட் மீன்ஸ் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் கொடுக்கலையா, கண்ணை முடின்னு ஷேர் கேபிட்டலில் மைனஸ் பண்ணு, கண்ணை முடின்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணு. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, நீ கண்ணை முடின்னு மைனஸ் பண்ண முடியாது. ஷேர் கேபிட்டலும் ரிசர்வும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரோட ஃபண்டு தான். அதை நீங்கள் கண்ண முடின்னு மைனஸ் பண்ண முடியாது. அதில் ப்ரீ போஸ்ட்னு ப்ரீயை மட்டும் மைனஸ் பண்ணி போஸ்ட்டை நீ என்ன பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கண்ணா. இது தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது, சிம்பிளாக பேலன்ஸ் ஷீட்டை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணு, அசட் சைட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணி, லைபிலிட்டி சைட்லேருந்து கேபிட்டலில் மைனஸ் பண்ணி. இன்கேஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகலையா, அது செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எய்தர் குட்வில் அக்கௌண்ட் பண்ணணும், இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, நீ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர் ஃபண்டையும் மைனஸ் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணணும், ஷேர் ஹோல்டர் ஃபண்டை ப்ரீ அக்விசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, போஸ்ட் அக்விசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு பிரிக்கணும். சரி, எனக்கு எப்படி சார் பிரிக்கிறது, எவன் சார் சொல்லுவான், அந்த 30,000 20,000 வந்து ப்ரீ 10,000 போஸ்ட்னு எவன் சொல்லுவானா, கொஸ்டினே சொல்கிறோம், வேறு யாரும் சொல்ல முடியாது. ஓகே, கொஸ்டினே சொல்லிட்டேன்னா அந்த மாதிரி பிரிச்சுட்டு ப்ரீயை மட்டும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி என்ன பண்ணணும், குட்வில்லை கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து அசட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு லைபிலிட்டி சைடில் ப்ரீயை மட்டும் மைனஸ் பண்ணணும். மீதி இருக்கிற போஸ்ட்டை அப்படியே நீ என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும், ஹச்சோட பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். முடிஞ்சு வேலை. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகே, ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கி. ஓகே, ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ட்ரிக்கின்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா? என்னதுன்னா ரீவேல்யூவேஷன். ஓகேவா? இதுவும் வந்து ரொம்ப ட்ரிக்கி தான். பட் என்னன்னா அழகாக டபுள் என்ட்ரி எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். சரிக்கா, இது வரைக்கும் நான் பெருசாக உங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரல. ஓகேவா? பெருசாக எதுவுமே சொல்லித்தரல. ஃபவுண்டேஷனில் படித்த பேசிக் டபுள் என்ட்ரி கான்செப்ட் தான். ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துகிட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நான் டபுள் என்ட்ரி கொடுத்துனே வரேன். ஓகேவா? ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன டபுள் என்ட்ரி கொடுத்தோம், அதாவது ஷேர் கேபிட்டலில் குறைச்சோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசட்டை குறைச்சோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சோம். செகண்ட் என்ட்ரி இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா நான் வந்து குட்வில்லை யூஸ் பண்ண சொன்னேன், இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வ் யூஸ் பண்ண சொன்னேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்குதுன்னா ப்ரீய போஸ்ட்னு காமிச்சிட்டு ப்ரீ போஸ்ட்னு பிரிச்சுட்டு எதை ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, ப்ரீ அக்விசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, போஸ்ட் அக்விசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு பிரிச்சுட்டு ப்ரீயை மட்டும் நான் குட்வில்க்கு கேல்குலேட் பண்ணுறேன், போஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படியே காட்டுறேன். ஏன்னா போஸ்ட் இஸ் நத்திங் பட் அவன் ஏன் பண்ண ப்ராஃபிட், அது ஈக்குவல் டு நான் ஏன் பண்ண ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ ரீவேல்யூவேஷன். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நான் வந்து தெளிவாக டபுள் என்ட்ரி எஃபெக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கும் ரீவேல்யூஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாம்பிள். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹச் லிமிடெடு ஒரு ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs இருக்குது. ரிசர்வ் இங்கே வந்து ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இவனோட அசட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 3 lakhs இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இவன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh. ஓகே, எஸ் லிமிட்டடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, எஸ் லிமிட்டடில் அதே மாதிரி ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வச்சுப்போம். ஓகேவா? ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 வச்சுப்போம். ரிசர்வ் 20,000 இதில் கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 10K வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ, 10K போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பெருசாக அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னா ப்ரீ போஸ்ட்டுன்னு நம்ம பிரிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 20,000ல் 10 வந்து ப்ரீ, 10 வந்து போஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் 70,000 இருக்கா அசட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 இருக்குங்கண்ணா. ஓகேவா? அசட்டு 70,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணலாம் என்னதுன்னா
70,000 வந்து இவனோட நெட்ஒர்த்து. யார்? எஸ்ஸோட நெட்ஒர்த்து. நான் வந்து 1 lakh கொடுத்துருக்கேன். மேபி குட்வில்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஓகேவா? மேபி குட்வில்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் என்னதுன்னா நான் குட்வில்காக கொடுக்கல, சம் அதர் ரீசனுக்கு மேபி கூட கொடுக்கலாம். ஓகேவா? எதுக்காக கொடுக்கலான்னா இந்த அசெட் இருக்குல்ல, இந்த அசெட் 70,000 இருக்குல்ல, 70,000 புக்கில் சொல்கிற வேல்யூ மேபி கம்மியாக இருக்கலாம். நான் மார்க்கெட்டில் போய் விற்கிறேன்னா மேபி அதோட அதிகமாக வரலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த அசெட்டை கொஞ்சம் ரீவேல்யூஷன் பண்ணிவிட்டு, ஓகே இங்கே இருக்கிற அசெட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக வேல்யூ பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டில் கம்மியாக இருக்குது, எவன்டா அது கோயம்பேடு மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கை 70,000 ரூபாய்க்கு வந்து விற்பான், மேபி இதோட வேல்யூ 1 lakh இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து பார்த்தோன்னா ரீவேல்யூஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக பண்ணுறேன். அதை கொஷினில் கொடுப்பாங்க கண்ணா. என்னதுன்னா அட் த டைம் ஆஃப் அக்யூசிஷன் நான் என்ன பண்ணுறேன், ஹச் ரீவேல்யூஸ் அசெட்டு. அதாவது நான் என்ன பண்ணுறேன், அவனோட அசெட்டை நான் வந்து பார்த்தோன்னா அடிஷ்னலாக ஒரு 30,000 அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70,000 தானே கண்ணா இருக்குது, இங்கே 70,000 தான் இருக்குது. ஓகேவா? அதாவது இருக்கிற வேல்யூவோட 30,000 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசெட்டை ரீவேல்யூஷன் பண்ணிவிட்டு நான் வாங்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ரீவேல்யூஷன் கொடுக்குறாங்க. ரீவேல்யூஷன் கொடுக்கும்போது டிப்ரிசியேஷன் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% டிப்ரிசியேஷன். இதுக்கு எப்படி சார் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, கண்ண முடியுன்னு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, எல்லாத்தையும் ஆட் பண்ணு. கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டு. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டை கண்ண முடியுன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணு. ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, 2 lakhs + 50,000. ஓகேவா? 2 lakhs + 50,000. அதுக்கப்புறம் ரிசர்வ் எவ்வளோ, ரிசர்வ் வந்து 2 lakh + 20,000. இது 50,000னா 2 lakhs + 20,000. ஓகேவா? அசெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs + 70,000. அசெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs + 70,000. ஓகே, க்ளோசிங் பேலன்ஸு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 1 lakh. ஸோ தட் மீன்ஸ் டோட்டலாக வந்து இங்கேயும் ஒரு 4,70,000 இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4,70,000 இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ணணும்க்கண்ணா. ஒரே நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது, டப்புன்னு எடுத்தோன்னே ஓகே சார் என்ன சொன்னார், ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் இந்த மாதிரி அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்குதுன்னா பிரிக்க சொன்னார், டப்புன்னு அந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட மைனஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ரீவேல்யூஷன் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பாஸ் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, புக்கில் எப்பவுமே க்ளோசிங் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூ பண்ணாத ஃபிகர் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அருண் வந்து எஸ்ஸை அக்யூசேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ரீவேல்யூஷன் பண்ணி அக்யூசேஷன் பண்ணலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ரீவேல்யூஷனுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூ பண்ணல, அவனோட பேலன்ஸ் ஷீட்டே ரீவேல்யூ பண்ணாத ஃபிகர் தான் காட்டும். நான் தான் என்ன பண்ணுறேன், ரீவேல்யூ பண்ணுறேன். ஸோ நான் வந்து கன்சல்டேட் பண்ணும்போது என் புக்கில் நான் வந்து வேல்யூ பண்ண அமௌண்ட்டுக்கு தான் நான் கொண்டுட்டு வரணும். நான் வந்து இதை 70,000 வேல்யூ பண்ணல, இதுக்கு நான் அடிஷனலாக 30,000 கொடுத்தேன். அது பேர் ரீவேல்யூஷன். ஸோ என்ன பண்ணணும்னா ரீவேல்யூஷனுக்கு ஃபஸ்ட்டு எஃபெக்ட் கொடுக்கணுங்கண்ணா. ஓகேவா? ரீவேல்யூஷன் ஏதாச்சும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணிடலாம், இங்கே ப்ரீ அக்யூசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டை மைனஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அது பண்ணுறதுக்கு முன்னாடி ரீவேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? ரீவேல்யூஷன் பண்ணணும். எவ்வளோ தரும், 30,000. ஸோ வந்து டெபிட் சைடு 30,000 இன்க்ரீஸ் ஆகுதுக்கண்ணா. டெபிட் சைடு 30,000 இன்க்ரீஸ் ஆகுது. அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ராஃபிட்டில் காட்டுறேன். ஓகேவா? ரிசர்வில் நான் காட்டுறேன். ஓகேவா? அதாவது டெபிட் சைடு அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, கிரெடிட் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசர்வும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலக்கண்ணா. இங்கே பாருங்கள், நான் வந்து ஓப்பனிங் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓப்பனிங் டேட் இந்த சென்ஸ் அக்யூசிஷன் டேட்டில். ஆனால் டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தோன்னா நான் அக்கௌண்ட் பண்ணல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுதான் அக்யூசிஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் அக்யூசிஷன் பண்ணேன், இங்கே தான் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? இங்கே தான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் 30,000 அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இதுக்கு அந்த அசெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். கரெக்டாக? பட் என்ன பண்ண மாட்டான், எஸ் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண மாட்டான். ஏன்னா எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இன்க்ரீஸே பண்ணல, நான் தானே இன்க்ரீஸ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இதுக்கு டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும், மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகேவா?
அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் கரெக்டாக வரும். ஓகே, நான் வந்து ரீவேல்யூ பண்ணுறேன் 30,000 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, அதாவது அக்யூசிஷன் டேட்டில் நான் ரீவேல்யூ பண்ணிவிட்டு அக்யூசிஷன் டேட்டில் இருந்து க்ளோசிங் பேலன்ஸ் வரைக்கும் எவ்வளோ தர டிப்ரிசியேஷன் 10%ன்னு வச்சுக்கோங்களா. இது 12 months. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்ச்சில் வந்து பார்த்தோன்னா அக்யூசிஷன் பண்ணுறேன், 1st ஏப்ரலில் நான் அக்யூசிஷன் பண்ணுறேன், 31st மார்ச் தான் என்னோட க்ளோசிங் டேட்னா நான் 12 months டிப்ரிசியேஷன் வந்து கேல்குலேட் பண்ணணும். சம்டைம்ஸ் இல்லை சார், நான் வந்து ஃபஸ்ட்டு அக்டோபரில் நான் வந்து பார்த்தோன்னா அக்யூசிஷன் பண்ணுறேன்னா வெறும் 6 months டிப்ரிசியேஷன். பட் நான் இந்த எக்ஸாம்பிளில் 12 months முன்னாடியே நான் அக்யூசிஷன் பண்ணிட்டேன்னா அந்த 12 monthsக்கான டிப்ரிசியேஷன் கொடுக்கணும். 30,000 × 10% வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ஓகேவா. தட் மீன்ஸ் நான் வந்து ரீவேல்யூஷன் பண்ணுறேன், அதுக்கு டிப்ரிசியேஷனும் கொடுத்துட்றேன். ஓகேவா, நான் ரீவேல்யூஷன் பண்ணி டிப்ரிசியேஷனும் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரீவேல்யூஷனுக்கு எஃபெக்ட் கொடுத்துறேங்க. நான் டெபிட் சைடும் கொடுத்துறேன், கிரெடிட் சைடும் கொடுத்துறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன பண்ணுறேன், ரீவேல்யூஷனுக்கு எஃபெக்ட் கொடுத்துறேன், அதோட டிப்ரிசியேஷன் எஃபெக்ட்டும் கொடுத்துறேன். ப்ளஸ் ஆகுது 30,000, அதுக்கப்புறம் வந்து நான் டிப்ரிசியேஷனும் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரீ போஸ்ட்னு பிரிக்கணும். ஓகேவா, ப்ரீ போஸ்ட்னு பிரிக்கணுங்கண்ணா, ப்ரீ போஸ்ட்னு பிரிக்கணும். ப்ரீயில் எனக்கு என்னென்னா வரும்னா ஷேர் கேபிட்டல் ஃபுல்லாக வந்துடும். ஷேர் கேபிட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்விசிஷன் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ரிசர்வில் இந்த 20,000ல் இந்த இதுக்கு நான் கொடுத்துறேன். இந்த 20,000 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ப்ரீ, 10,000 போஸ்ட்டுக்கண்ணா. ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போ ரீவேல்யூஷன் எஃபெக்ட் பாருங்கள். ரீவேல்யூஷன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அப்படின்றது ப்ரீ. ஏன்னா 30,000 வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்யூசிஷன் பண்ணும் போது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகல, பண்ணும் போதே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து அக்யூசிஷனே பண்ணுறேன். ஓகேவா, ஆனால் இந்த -3,000 அப்படின்றது போஸ்ட் அக்யூசிஷன் எஃபெக்ட். ஓகேவா, ஸோ இதை நான் போஸ்ட்னு பிரிச்சிட்டேன். நான் இப்போ இதை மட்டும் தான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இதை மட்டும் தான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 30,000 + 40,000 இங்கே ஒரு 90,000. தட் மீன்ஸ் நான் 90,000 இருக்கிற வேல்யூவை நான் அக்யூசிஷன் பண்ணும்போது அந்த பிஸ்னஸோட வேல்யூ எவ்வளோ, 90,000. ஓகேவா, ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன், 1 lakh மைனஸ் பண்ணுறேன். ஸோ தட் மீன்ஸ் மீதி இருக்கிற 10,000 வந்து பார்த்தீங்கன்னா குட்வில்க்கண்ணா, மீதி இருக்கிற 10,000 குட்வில். ஓகேவா, இந்த இதை என்ன பண்ணணும், இந்த போஸ்ட் அக்விசிஷன் என்ன பண்ணணும், 10,000 - 3,000 இருக்கா, -3,000 இருக்கா, இதை நான் என்ன பண்ணணும், ரிசர்வில் காட்டணும். ஓகேவா, இதை நான் அப்படியே என்ன பண்ணுவேன், ரிசர்வில் காட்டணும். பிகாஸ் போஸ்ட் அக்விசிஷனுக்கு அப்புறம் அவன் ஏன் பண்ணுற எல்லா ப்ராஃபிட்டும் என்னோட ப்ராஃபிட். ஆனால் ப்ரீ அக்விசிஷனுக்கு முன்னாடி அவன் ஏன் பண்ண ப்ராஃபிட்டு நான் ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த ப்ராஃபிட்டை காட்ட தேவையில்லை. தட் மீன்ஸ் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி திரும்ப காட்டணும், அசெட்டு பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காட்டணும்னா, அசெட் சைடு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, 3 lakhs + 70,000 + 30,000 அப்படின்னா 4 lakhs -3,000 வந்து பார்த்தீங்கன்னா 3,97,000. ஓகே, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு காணாமல் போயிடும், குட்வில் மட்டும் இருக்கும். குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. இங்கே ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs தான் இருக்குது. ஷேர் கேபிட்டல் 2 lakhs இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட 2 lakhs ப்ளஸ் இங்கே ஒரு 7 lakhs, 2 lakhs இங்கே ஒரு 7 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 2,07,000. ஓகேவா, ஏன்னா போஸ்ட் எல்லாத்தையும் நான் இங்கே காட்டணும், ப்ரீ ப்ளஸ் போஸ்ட்டு. ஓகேவா, சாரி ப்ரீ இல்லை, என்னோட ரிசர்வ் ப்ளஸ் போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வ் ஆஃப் சப்சிடரி. ஓகேவா, ஸோ இது பண்ணிட்டோன்னே 4,07,000 கண்ணா முடிஞ்சா, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் கான்செப்டில் நம்ம என்ன பார்த்தோம், ரீவேல்யூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு எஃபெக்ட் கொடுக்குறோம். அந்த ரீவேல்யூஷனால் ஏதாச்சும் டிப்ரிசியேஷன் இருந்ததுன்னா அதுக்கும் எஃபெக்ட் கொடுக்குறோம். ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்விசிஷனில் வந்துடும். ரீவேல்யூஷன் எஃபெக்டோட டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னன்னா ப்ரீ போஸ்ட்னு பிரிச்சுட்டு ப்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் அப்படி இல்லைனா கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேஷனுக்கு எடுத்துப்போம். அங்கேயும் மைனஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்லையும் மைனஸ் பண்ணுறோம். நெட்டாக இருக்கிறத குட்வில்னு காட்டுவோம், இல்லை கேபிட்டல் ரிசர்வ்னு காட்டுவோம். போஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறோம் கண்ணா. ஸோ இதுதான். ஓகேவா, டபுள் எஃபெக்ட் நான் கொடுத்தினா வரேன். ஓகேவா, கொடுத்தினா வரும்போது அழகாக டேலி ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணா. நான் இப்போ போட்ட எல்லா சம்மும், ஓகேவா, வந்து பார்த்தோன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வரலாம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நானே என்ன பண்ணிட்டேன், 100% ஆஃப் த ஷேரும் வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்டோட பிஸ்னஸில் 100% கண்ட்ரோலாக நானே வாங்கிட்டேன். பட் சம்டைம்ஸ் கொஸ்டினில் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை
உன் ஃப்ரெண்டு உனக்கு 80% தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கான், மீதி 20% அவனே வச்சிருக்கான். நான் போய் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக நடக்கும். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஓகே வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், நான் ஒத்துக்கிறேன். பட் என்னன்னா என்னோட அசெப்ட்டு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 80% கொடுத்துட்றேன், நீங்களே மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருங்க, பட் 20% ஷேர் ஹோல்டிங் நானும் வச்சுக்கிறேன். ஸோ தட் நான் ஏதாச்சும் மேனேஜ் பண்ணுவேன். நான் இந்த பில்டிங் விட்டு போயிட்டுனா உங்களுக்கு இந்த பில்டிங் ரன் பண்ண தெரியாது, நீங்கள் 80% வச்சுக்கோங்க, நான் 20% வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டைமில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை கண்ணா. இதே இந்த 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 எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேனே, இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ் ஷீட், இது அவனோட பேலன்ஸ் ஷீட்டு, ப்ரீ போஸ்ட்டு ரீவலேஷன் எல்லாமே இதே இருக்குது. ஒரே ஒரு சேஞ்ச் என்னதுன்னா, நான் ஜஸ்ட் 80% மட்டும் தான் நான் வந்து அக்விசிஷன் பண்ணுறேன், மீதி 20% பண்ணல. இதுக்கு எப்படி சார் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, இதை நான் எல்லாமே நான் பண்ணிட்டேன் கரெக்டாக. இந்த பேலன்ஸ் ஷீட் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் மாறாது. ஓகேவா? என்ன பண்ணணும், ரீவலேஷனுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும், அதோட டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாமே பண்ணிவிட்டு ப்ரீ போஸ்ட்லாம் பிரிச்சுக்கோங்க. ப்ரீ போஸ்ட்லாம் பிரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரீ ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட் இருக்கா, இதில் 80% எவ்வளோன்னு பாருங்கள், 20% எவ்வளோன்னு பாருங்கள். அதே மாதிரி போஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட் இருக்கா, இதை 80% எவ்வளோன்னு பாருங்கள், 20% எவ்வளோன்னு பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்டு இந்த வேல்யூவை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், குட்வில் அப்படி இல்லாட்டினா கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேஷனுக்கு எடுக்கணும். பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் காசு கொடுத்து வாங்கலை. ப்ரீ அக்விசிஷன் ஃபண்டு நான் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன், நான் வாங்கும்போது பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன், அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் வந்து காசு கொடுக்குறேன்னா இல்லை, அதில் இருக்கிற 80% மட்டும் தான் காசு கொடுக்குறேன். ஓகேவா? தட் மீன்ஸ் 80% மட்டும்தான் நான் என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ தர இருக்குது, 90,000 இருக்கா, இந்த 90,000 பிரிக்கணும். நான் 90,000 80% எவ்வளோ, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேல்குலேட்டர் எடுத்துக்கிறேன். இந்த 90,000ல் 80% வந்து பார்த்தீங்கன்னா 72,000 தான். ஓகேவா? 72,000. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரும், 18,000. மீதி இருக்கிற 18,000 நான் காட்டணும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு காட்டணும். அது என்ன சார் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷேர் ஹோல்டர் கேபிட்டல் இருக்காங்க, அந்த ஷேர் ஹோல்டர் கேபிட்டல் கூட இன்னொரு ஷேர் ஹோல்டரும் இருக்கிறான். ஏன் நான் தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல்னு காட்டுவேன், என் ஃப்ரெண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு காட்டுவேன். ஸோ அவனையும் நான் புக்கில் கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த என்ட்ரி. என்ன அதுனா எல்லாமே பண்ணுங்கள், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் நீங்கள் 100% ஷேர் ஹோல்டிங் வாங்கல, 80%, 70%, 60% ஏதோ வாங்குறீங்க, மீதி கொஞ்சம் வந்து இன்னொருத்தவங்கிட்ட இருக்குதுன்னா ஸ்டெப்பு எல்லாமே சேம் தான். எல்லாமே ப்ரீ போஸ்ட்னு பிரிச்சுக்கோங்க. ப்ரீ போஸ்ட்னு பிரித்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், ப்ரீயை 80%, 20% பிரிக்கணும், போஸ்ட்டை 80%, 20% பிரிக்கணும். எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறேன். இந்த 80% இருக்குது இல்லையா, தட் மீன்ஸ் 72,000. அதாவது ப்ரீ வந்து எவ்வளோ தூரம் வந்துச்சு, 90,000. அதில் 80% எவ்வளோ, 72,000. தட் மீன்ஸ் நான் 72,000 உள்ள வேல்யூவை தான் நான் 1 lakh கொடுத்து வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 72,000 உள்ள வேல்யூ நான் 1 lakh கொடுத்து வாங்கியிருக்கேன். எவ்வளோ தூரம் குட்வில், நான் இங்கே -70,000 காட்டுறேன். இதை நான் பிரிச்சுட்டு இங்கே -72,000 காட்டுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1 lakh காட்டுறேன். மீதி எவ்வளோ தூரம் வரும், 8,000, 28,000. இங்கே குட்வில் வந்து எனக்கு 28,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 18,000 நான் என்ன பண்ணுவேன், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு காட்டுவேன். அப்படியே வந்து நான் பேலன்ஸ் ஷீட்டில் தான் காட்டுவேன், இது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு காட்டுவேன். அதே மாதிரி இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது, 7,000 இருக்கா, 7,000ல் 80% தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசர்வ். ஓகேவா? இங்கே பாருங்க கண்ணா, போஸ்ட் அக்விசிஷன் ஃபண்டுனா ஒன்றும் இல்லை, நான் அக்விசிஷன் பண்ணதுக்கப்புறம் அவன் ஏன் பண்ண ப்ராஃபிட், அதில் 7,000 வருது. அந்த 7,000ல் 80% எவ்வளோ, 5,600. அந்த 5,600 தான் வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னோட ரிசர்வில் காட்டுவேன். என்னோட ரிசர்வில் 5,600 தான் கட்டணும். ஓகேவா? மீதி இருக்கிற என்னது அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி 80%, 20% நான் அக்விசிஷன் பண்ணுறேன். அதாவது 80% நான் வச்சுக்கிறேன், 20% என் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறேன்னா எப்படி பேலன்ஸ் ஷீட் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கண்ணா, இது நான் 100% அக்விசிஷனில் பேலன்ஸ் ஷீட் இப்படி இருக்கும். ஓகேவா? இதே நான் 80% அக்விசிஷனில் பேலன்ஸ் ஷீட் எப்படி தெரியுமா இருக்கும், அதே சம்மு தான். இன்கேஸ் 80% அக்விசிஷனில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அசெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தர இருக்குது, அது எதானு வச்சுக்கோங்களா. அசெட்டில் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை, 3,97,000. ஆனால் குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஏன்னா குட்வில்க்கு நான் வந்து 100% ஆஃப் த ப்ரீ அக்விசிஷன் எடுக்கல, 80% ஆஃப் த ப்ரீ அக்விசிஷன் தான் எடுத்திருக்கேன். அதனால் குட்வில் எனக்கு 28,000 வருது. ஓகேவா? குட்வில் 28,000 வருது. ஷேர் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ தர இருக்குது, 2 lakhs இருக்கா, அதே 2 lakhs வச்சுக்கிறேன், 2 lakhs வச்சுருக்கேன். ஓகேவா? ரிசர்வ் இங்கே பாருங்க கண்ணா, இதுதான் ரொம்ப முக்கியம். ரிசர்வில் என்னோட ரிசர்வ் வந்து 2 lakhs ப்ளஸ் இங்கே நான் ஃபுல்லாக ஆட் பண்ணல, 7,000 ஆட் பண்ணல, 7,000ல் 5,600 தான் ஆட் பண்ணல. தட் மீன்ஸ் 2,05,600 ஆட் பண்ணிட்டேன்னா
மீதி இருக்கிறத நான் என்ன பண்ணணும், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு காட்டணும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ தரும், ப்ரீயில் 20% இருக்குது, போஸ்ட்டில் 20% இருக்குது. ப்ரீயில் இருக்கிற 20% வந்து பார்த்தீங்கன்னா 18,000 சி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு நான் இங்கே காட்டணும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஓகே. அதாவது என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் தான் அவன், ஆனால் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் இல்லை மைனர் ஷேர் ஹோல்டர். ஸோ மேஜர் ஷேர் ஹோல்டர்னா எஸ்சி ஷேர் கேபிட்டல், மைனர் ஷேர் ஹோல்டர்னா எம்ஐ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு எவ்வளோ தரும், ப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 கொடுக்கணும், போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34,000 கொடுக்கணும். சரி 3,400 கொடுக்கணுமா, 18,000 + 3,400 ஓகேவா, தட் மீன்ஸ் 21,400 ஓகே. 21,400 இதை டேலி பண்ணுங்கன்னா 3,97,000 + 28,000 ஓகேவா, 4,25,000. இங்கே டேலி பண்ணுங்க, 2 lakh + 2,05,600 + 21,400. ஒரு நிமிஷம் சரிக்கண்ணா. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டாக நான் தப்பு பண்ணிட்டேன். என்னதுன்னா இங்கே 18,000 ஓகேவா, ப்ரீயில் இருக்கிற 18,000 மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் தான், போஸ்ட்டில் இருக்கிறதும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். போஸ்ட்டில் எவ்வளோக்கண்ணா, போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 இன்டூ 20% வந்து பார்த்தீங்கன்னா 1,400 தான் ஓகேவா. இது சரி 1,400 தான். நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1,400 போட்டு காட்டுறேன். தட் மீன்ஸ் எவ்வளோ தரம் வரும், 1,400 18,000 + 1,400 வந்து பார்த்தீங்கன்னா 19,400 ஓகே. 19,400. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 19,400 + 2,05,600 + 2 lakh அப்படின்னு நான் சொல்லிட்டு ஆட் பண்ணேன்னா 4,24,000 வந்துருச்சு ஓகே. அவ்வளோதான் கண்ணா, அவ்வளோதான். சி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கான்செப்ட். இதுக்கப்புறம் சின்னதாக இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். 5th அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன், பட் இது வரைக்கும் நான் பார்த்ததை ரீகேப் பண்ணுறேன். என்ன அதுனா இதுதான் ஒரு பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கோங்களா. ஷேர் கேபிட்டல் இருக்குது ஓகேவா, ஷேர் கேபிட்டல் XX YYன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அசட்டும் வந்து பார்த்தீங்கன்னா XX + YY. எக்ஸ்ன்றது ஹச், ஒய் அப்படின்றது எஸ்ஸோட அமௌண்ட் ஓகேவா. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குமா, இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிசர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா, ரிசர்வ் இருக்குதுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, இந்த மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ரீவேல்யூஷன் இருக்குதா, ரீவேல்யூஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னா அந்த ரீவேல்யூஷன் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எஃபெக்ட் கொடுக்கணும், அதோட டிப்ரிசியேஷன் வேல்யூவை கொடுக்கணும், அதோட டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டையும் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இதை ப்ரீ போஸ்ட்னு பிரிக்கணும் ஓகேவா. ஷேர் கேபிட்டல் வந்துடும் ஓகேவா. அதுக்கப்புறம் மேபி இந்த ஷேர் கேபிட்டல் ஃபுல்லாக ப்ரீயில் வந்துடும், இந்த ரிசர்வ் ஃபுல்லாக என்ன வந்துடும் சார், ரிசர்வ் ஃபுல்லாக வந்து ப்ரீயில் வராது, கொஷனில் எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்களோ அந்த போர்ஷனை மட்டும் ப்ரீயில் போட்டுட்டு மீதி இருக்கிறத போஸ்ட்டில் போடணும். ரீவேல்யூஷன் எஃபெக்ட் பிபிஐ இங்கே நான் போடுறேன், டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் இங்கே நான் இங்கே போடுறேன். இதை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 80% 20% பிரிக்கிறேன். அது கொஸ்டினில் என்ன ரேஷியோ இருக்கோ அதை மாற்றிக்கோங்க ஓகேவா. 80% 20% பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டை இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இங்கே இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிடுறேன், இங்கே இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த டிஃப்ரென்ஸை நான் என்ன பண்ணுறேன், குட்வில்லாக நான் இங்கே சொல்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஜெனரல் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. செகண்டு இதையும் நான் சொல்லிட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு காட்டுறேன். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வோட ஆட் பண்ணி காட்டுறேன், முடிஞ்சு அவ்வளோதான் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் சம் ஓகேவா. இதையும் மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸை குட்வில்னு காட்டுறேன். இந்த 20% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு காட்டுறேன். இந்த 80% வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்வில் சேர்த்து காட்டுறேன், முடிஞ்சா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. என்ன அதுனா இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன். அது ஒன்றும் இல்லை கண்ணா. என்ன அதுனா நான் வந்து பார்த்தோன்னா ரிசீவபிள் வச்சுருப்பேன் ஓகேவா. நான் ஒரு காசு ரிசீவ் பண்ணணும் டெட்டார்னு வச்சுருப்பேன். அந்த டெட்டார் யாரும் இல்லை, என்னோட எஸ் லிமிட்டட் தான். ஸோ தட் மீன்ஸ் எஸ்ஸுக்கு இருக்கிற பேயபிளும் எஸ்ஸுக்கு இருக்கிற கிரெடிட்டாருக்கும் ஹச்சுக்கு இருக்கிற டெட்டாரும் மேபி சேம். அருண் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை வாங்க வேண்டியதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னா நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பேயபிள் எஸ்ஸில் இருக்கிற பேயபிளையும் ஹச்சில் இருக்கிற ரிசீவபிளையும் மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இப்படி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரீங்க. இங்கே பில்ஸ் பேயபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 lakhs, இவனுக்கு ஒரு 500 இருக்குது, இவனுக்கு ஒரு 200 பில்ஸ் பேபிள் இருக்குது ஹெச்எஸ். நான் சும்மா ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் சொல்கிறேன். இங்கே பில்ஸ் ரிசீவபிள்னு இருக்குது ஓகேவா. ஒரு 700 + 200 ஓகேவா. சரி இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 700 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த 200ம் சேம் தான். அருண் வந்து பார்த்தோன்னா சரி எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேயபிள் இருக்குது, அருணுக்கு ரிசீவபிள்னு இருக்கா, இதையும் மைனஸ் பண்ணிவிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் எலிமினேஷன் ஆஃப் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் ஓகே. சம்டைம்ஸ் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, நீங்கள் இதை மட்டும் மண்டையில் வச்சுக்கோங்க.
பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. இன்கேஸ் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு பேயபிள் இங்கே ஒரு ரிசீவபிள் இருக்குன்னா அந்த பேயபிளும் ரிசீவபிளும் நாக் ஆஃப் பண்ணிடணும், முடிஞ்சு. ஓகேவா? இங்கே ஒரு -200னா அங்கே -200, இங்கே வந்து -500னா அங்கே -500, இங்கே -1 லேக்னா அங்கே -1 லேக். ஸோ இந்த மாதிரி நான் பெருசாக எதுவும் இதை மறுபடியும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்து நான் சொல்ல விரும்பல, உங்களை போர் அடிக்க விரும்பல. ஓகேவா? ஸோ இதுதான் கண்ணா என்னதுன்னா கன்சல்டேஷன். நீங்கள் ஓகே சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க டி ஃபார்மேட் போட்டு எது ஆட் பண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க, எக்ஸாம்பிள் இப்படி தான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸாமில் ப்ரெசென்டேஷன் வேறு கண்ணா. எக்ஸாமில் ப்ரெசென்டேஷன் வேறு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் சம் ஃபுல்லாக கொடுத்துருவோன்னே நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் பண்ணுறேன். டப்புன்னு அசெட்லாம் ஆட் பண்ணுறோம், எல்லாத்தையும் லைபிலிட்டிலாம் மைனஸ் பண்ணுறோம். சரி, லைபிலிட்டி சைடையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், ஹெச்சும் எஸ்ஸையும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எடுப்பேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் எஃபெக்ட் கொடுத்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எடுத்துட்டு ப்ரீ போர்ஷன் நான் பிரிச்சுட்டு 80% 20% 80% 20% ப்ரீவியூ நான் சொல்லிட்டு போர்ஷன் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பென்சிலில் என்ன பண்ணுறேன், பின்னாடி அதாவது எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறாங்களா அந்த பின்னாடி நான் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து போட்டு வச்சோன்னே எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேடா டேலி ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் நான் புள்ளி வச்சிட்டேன், இதுக்கப்புறம் கோலம் போடுறது தான், அது ஃபுல்லாக டயக்ராம் வரைகிறது தான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அப்படியே எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் மாதிரி அதாவது வெர்டிகல் ஃபார்மேட்டில் இருக்கும் அந்த ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் ஃபில் பண்ணுவேன். ஓகேவா? அது எப்படி சார் ஃபில் பண்ணுவீங்க நீங்கள் இப்போ எக்ஸாமில் எப்படி போடுவீங்க? ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் நீங்கள் சொல்லி கொடுத்துறீங்க. அதாவது எதுக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஐ வியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கழுகு பார்வை மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஒரு பேலன்ஸ் ஷீட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது, அதில் என்னென்னலாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், 2 பேலன்ஸ் ஷீட் எப்படி ஆட் ஆகுது, என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தாச்சு. இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ இந்த குட்வில் கேல்குலேஷனுக்கு இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குட்வில் கேல்குலேஷனுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் 80%ன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே டீட்டெயில்குள்ளார போயிடுவாங்க. எடுத்தோடனே டீட்டெயில்குள்ளார போனதுனால நமக்கு புரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்தோடனே வந்து கழுகு பறவை மாதிரி ஓகேடா அப்பா இப்படி தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தப்பே இல்லாமல் போடலாம் கண்ணா. ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ஆச்சு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour தான் ஆச்சு. இந்த 1 hour மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் இதை விட்டுருங்க, இன்ட்ரோ விட்டுருங்க, ஃபைனல்லையும் கன்சல்டேஷன் வரும். ஓகே, ஃபைனலில் கூட நீங்கள் படிக்க தேவையில்லை. நீங்கள் ஃபைனல்லே என்ன பண்ணலாம்னா கிளாஸ் கூட வாங்காம என்னடா கன்சல்டேஷன்னா ரெண்டு பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ண போகிறோம், ஏதாச்சும் வந்து எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கான்செப்டில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், சம்மு போட ஆரம்பிச்சலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஸ்பெண்ட் பண்ண 1 hour வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மட்டும் இல்லை ஃபைனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே சார், இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனீங்களே, எனக்கு என்ன பண்ணுங்கள், எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஐசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே எனக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச் வச்சு ஃபில் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் வந்து சம்மு போட்டு காட்டுறேன். ஒரு 2-3 சம்மு போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஓவரால் பிக்சர் தான் காட்டியிருக்கேன். இன்னும் வெர்டிகல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் போட்டு காட்டல, ஒரு கொஸ்டின் போட்டு காட்டல, அதையும் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, போட்டு காமிச்சேன்னா சூப்பராக புரியும். நம்ம பார்த்தோன்னா இப்போ சம் போட ஆரம்பிச்சலாம். ஓகே, எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் போடலாம். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 3. ஒரே நிமிஷம். ஸோ இந்த சம் நம்ம போடலாம். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 6 இது ஐசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற சம் தான். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருவாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு, சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. கன்சல்டேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இதை பேஸ் பண்ணி கன்சல்டேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளரணும்னு நிறைய போடுவாங்க. ஓகே, ஒர்க்கிங் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பசங்க பயந்துருவாங்க, ஐயோ இது ரொம்ப பெரிய சம்மு போல், ரொம்ப நிறைய கான்செப்ட்லாம் இருக்கும், நிறைய கஷ்டமான கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம பார்த்தது தான். இப்போ நம்ம பார்த்தாச்சுல, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், முடிஞ்சு. ஸோ அந்த கான்செப்டை இப்போ நான் எப்படி வந்து இந்த சம்மில் அப்ளை பண்ணி நான் போட்டு காட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, எடுத்தோடனே கண்ணா நீங்கள் பெருசாக இதெல்லாம் படிக்க தேவை. கன்சல்டேட்டட் பேலன்ஸ் ஷீட்னு சம்மு கொடுத்தாச்சா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது H+Sன்னு சொல்லிட்டு H+S என்னென்னலாம் இருக்கும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். இது நான் இந்த மாதிரி போடுறத நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பருக்கு லாஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இதுதான் சம்மு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷன் மட்டும் தான் போய் பண்ணணும். ஓகேவா? மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs + 90,000. மிஷின் 3 lakhs + 90,000. ஓகே, நான் பொறுமையாக போட்டுக்கிறேன். 90,000. நான் இந்த மாதிரி ஒன்று போடுறேன். நான் பெருசாக உங்களுக்கு வந்து காட்டல, நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எஸ் கண்ணா, ஓகே, நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். அதாவது லைபிலிட்டி அசெட்டு
ஹச் லிமிடெட் எஸ் லிமிடெட் ரெண்டுத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிடும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க. நான் பெருசாக இது வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணல. கன்சல்டேட்டிவ் சம் கொடுத்தாலே நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இப்போ 1 by 1 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் என்ன அதுனா இது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு. ஓகேவா? 31 March 2017. ஓகே, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்காங்க, அதாவது ரிசர்வு P&L. ஓகேவா? ரிசர்வு P&L ஓப்பனிங்கில் எவ்வளோ தர இருக்குன்னா 25,000 15,000. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா P&L. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ஓகேவா? இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குட்வில் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். இதில் ப்ரீ ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் 80%, 70%, 60% அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு குட்வில் இல்லைனா கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியம். ப்ரீ ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ், ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரீ போஸ்ட்னு பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதில் எவ்வளோ தரம் பர்சன்ட்டோ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ தரம் பர்சன்டேஜ் 80%. ஸோ 80% 20% பிரிக்கணும். ஓகேவா? 80% 20% பிரிக்கணும், 80% 20% பிரிக்கணும். இதில் இந்த 80% தான் ரொம்ப முக்கியம். இதில் 80% தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், குட்வில் கேல்குலேட் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற இந்த 20% இந்த 20% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு காட்டுவோம். இந்த 80% வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வோட ஆட் பண்ணி காட்டுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க கண்ணா. என்னதுன்னா P&L ரிசர்வில் வந்து 25,000, P&L 15,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த 75,000ல் இந்த 75,000ல் சாரி, அதுக்கு முன்னாடி இந்த 1 lakh இங்கே போட்டுடலாம். 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ப்ரீயில் வந்துடும். ஓகேவா? 1 lakh ப்ரீயில் வந்துடுமா? இந்த 75,000ல் எவ்வளோ தூரம் 25,000 வந்து ப்ரீ, 25,000 ப்ரீ, மீதி 50,000 போஸ்ட். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிரிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா P&L எவ்வளோ தரும் 25,000 15,000 ப்ரீ, மீதி 10,000 போஸ்ட்டு. இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்ணா. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், இது பண்ணணும், என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் பண்ணணும். ரீவேல்யூஷன் எவ்வளோ தரம் பண்ணுறாங்க, 1 lakh அப்படி இருக்கிற மிஷினை 1,50,000 ரீவேல்யூஷன் பண்ணுறாங்க கண்ணா. தட் மீன்ஸ் அடிஷ்னலாக 50,000 ரீவேல்யூஷன் பண்ணுறாங்க. அது இங்கே போட்டுக்கணும். அடிஷ்னலாக இங்கே ஒரு 50,000, இங்கே ஒரு 50,000 நடக்குது. ஓகேவா? இந்த ரீவேல்யூஷன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீயில் இருக்கும். இதோட டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் வந்து போஸ்ட்டில் இருக்கும் கண்ணா. டிப்ரிசியேஷன் மறந்துடக்கூடாது. ஓகேவா? எவ்வளோ தராங்க டிப்ரிசியேஷன், 10% டிப்ரிசியேஷன். தட் மீன்ஸ் 5,000. ஓகே, -5,000. ஸோ அந்த -5,000 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த 5,000 தான் நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட்டில் காட்டுறேன். ஓகேவா? -5,000. ஓகே, ஒரு நிமிஷம். இது 50,000 சாரி, 25 + 50,000 தான் 75,000. ஓகே, அதே மாதிரி ஃபர்னிச்சர் எவ்வளோ தரும், ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் குறைக்கிறேன். ரீவேல்யூஷன் பண்ணும்போது டிவேல்யூட் பண்ணுறேன். அதாவது 15,000 புக் வேல்யூ 20,000 இருக்குது, ஆனால் வந்து 15,000 நான் குறைக்கிறேன். தட் மீன்ஸ் இங்கே -5,000 ஆகிடுச்சு. எங்கள் ஃபர்னிச்சரில் -5,000 ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் சும்மா -5,000 போட்டுக்கிறேன். இந்த ரீவேல்யூஷன் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீயில் தான் வரும். -5,000. ஓகேவா? இதோட டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் எவ்வளோ, 15%. எவ்வளோக்கன்னா 15% ஃபர்னிச்சர். 5,000 × 15% வந்து பார்த்திங்கன்னா 750. ஓகேவா? ப்ளஸ் ஆகும்போது இது ப்ளஸ் ஆகுதுன்னா டிப்ரிசியேஷன் மைனஸ் ஆகும். இது மைனஸ் ஆகுதுன்னா டிப்ரிசியேஷன் ப்ளஸ் ஆகும். +750. ஓகேவா? +750 நான் சும்மா இங்கே போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் வந்து டபுள் என்ட்ரி நான் கொடுத்தீங்கன்னா ஒரு டெபிட் கிரெடிட்னு. ஓகே, அவ்வளோதானா, முடிஞ்சா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ப்ரீயோட வேல்யூனா எவ்வளோன்னு பார்த்துப்போம். ஓகே, ப்ரீயோட வேல்யூ எவ்வளோ, 1 lakh + 25,000 + 15,000 + 50,000 -5,000. ஓகேவா? -5,000, 1,85,000 ஓகே. ஸோ 1,85,000 எடுத்துக்கலாம். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000. நம்ம பெருசாக எதுவும் பண்ணல. ரீவேல்யூஷன் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஷேர் ஹோல்டர் ஃபண்டை ப்ரீ போஸ்ட்னு பிரிக்கணும். இங்கே எவ்வளோ வருது, 750 -5,000 + 50,000 + 10,000. ஓகே, எவ்வளோ தரம் வருது, 55
55 750 இதை நான் 80% 20% பிரிச்சுக்கிறேன். 1,85,000 1,85,000 80% எவ்வளோ கண்ணா 1,48,000. அது 20% எவ்வளோ கண்ணா சரி 1,85,000 20% வந்து பார்த்தீங்கன்னா 37,000. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போஸ்ட்டில் பிரிக்கிறேன் 55 750 இன்ட்டு 80% வந்து பார்த்தீங்கன்னா 44,600. அதே மாதிரி 55 750 இன்ட்டு 20% வந்து பார்த்தீங்கன்னா 11,150. ஓகேவா 11,150. ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் குட்வில் கேல்குலேட் பண்ணுறேன். இதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் 1,48,000 மைனஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மைனஸ் 1,60,000. இங்கே பாருங்கள் நான் வந்து பார்த்தேன்னா வாங்குகிறேன் எதை வாங்குகிறேன் 80% ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் வாங்குறேன். ஓகேவா அதோட வேல்யூ 1,48,000 தான். ஆனால் நான் எவ்வளோ தரம் கொடுக்குறேன் 1,60,000 அதிகமாக கொடுக்குறேன். தட் மீன்ஸ் எவ்வளோ தரம் வந்து குட்வில் இருக்குது 12,000 குட்வில் இருக்குது. ஓகேவா அவ்வளோதான். ஸோ 12,000 குட்வில் இருக்குது. நான் இதையும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் காட்டுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வோட ஆட் பண்ணி காட்டுவோம். முடிஞ்சு அவ்வளோதான் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செம்மை வந்து பார்த்தீங்கன்னா இதோட கோர் கான்செப்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நான் போட்டு காமிச்சேன். ஓகேவா 5 மினிட்ஸில் போட்டு காமிச்சேன். சரி ஓகே. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவைஸ்டு பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி சார் காட்டுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சல்டேட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஓகேவா மிஷினரியை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுங்க கண்ணா 3 lakhs ப்ளஸ் 90,000 ப்ளஸ் 50,000 மைனஸ் 5,000. ஸோ 4,35,000. ஓகேவா 4,35,000 வருதா நம்ம 1 by 1 செக் பண்ணலாம். 4,35,000 மிஷினு. ஓகேவா 4,35,000 மிஷினரி அக்கௌண்ட்டை முடிச்சாச்சு. இப்போ ஃபர்னிச்சர் வாங்க. ஃபர்னிச்சர் கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபார்மெட்டு. நம்ம டி ஃபார்மெட்டில் போடக்கூடாது வெர்டிகல் ஃபார்மெட்டு. பட் எதுக்காக நான் டி ஃபார்மெட்டில் போடுறேன்னா சும்மா அதாவது ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இதே ஃபார்மெட்டில் தானே வந்தோம். டி ஃபார்மெட்டுன்ற போது நமக்கு டெபிட் அதாவது டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். லைபிலிட்டி சைடில் எவ்வளோ அசட் சைடில் எவ்வளோன்னு வெர்டிகலாக போடும்போது அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பவுமே டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கொடுக்குறது டி ஃபார்மெட் யூஸ் பண்ணுவேன். இதை நான் சும்மா ரஃப் ஒர்க் மாதிரி நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் இதை பேஸ் பண்ணி அழகாக நான் ப்ரெசென்டேஷன் பண்ணுறது இஸ் ஜஸ்ட் ஃபில்லிங் கண்ணா ஃபில்லிங். ஓகேவா இந்த 4,35,000 நீங்கள் ஒர்க்கிங் நோட்டு 1ன்னு போட்டுட்டு எப்படி போடணும்னா மிஷினரி அப்படின்னு நீங்கள் சும்மா இதெல்லாம் வந்து படம் காட்டுறதுலாம் யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கா தெரியணும். ஓகேவா மிஷினரி ஹச் லிமிட்டோட மிஷினரி எவ்வளோ ஹச் லிமிட்டோட மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் லிமிட்டெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ப்ளஸ் ரீவேல்யூஷன் எவ்வளோ பண்ணோம்னா 50,000 மைனஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் ரீவேல்யூஷன் எவ்வளோ தரும் 5,000 மைனஸ் 5,000. ஸோ இப்படி போட்டுட்டு நெட்டாக எவ்வளோ தரம் வருது 4,35,000. ஸோ இந்த மாதிரி படம் காட்டுறதுலாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே நம்மளால கோர் கான்செப்ட் தான் சொல்ல முடியும். எக்ஸாமில் போயிட்டு எப்படி பேனா பிடிச்சி எழுதணுன்ற வரைக்கும் வந்து டீச்சர் சொல்லக்கூடாது. ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட். அது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ப்ளஸ் 17,000 மைனஸ் 5,000 ப்ளஸ் 750 தான் எவ்வளோ தரும் 1,62,750. செக் பண்ணி போமா 1,62,750 வருதானே 1,62,750. ஓகேவா செட்டு முடிச்சாச்சு. சரி மிஷினரி ஃபர்னிச்சரும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதர்ஸ்னு இருக்குது. அதர்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதர்ஸை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தரம் வருது 4,40,000 ப்ளஸ் 1,50,000. ஓகேவா 5,90,000 தான் வருது. அங்கேயும் பார்த்துருவோமா 5,90,000 வந்துருச்சு. ஓகே அதுக்கப்புறம் குட்வில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வராது இது 0. குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா 4,35,000 ப்ளஸ் 1,62,750 ப்ளஸ் 5,90,000 ப்ளஸ் 12,000 11,99,750 வருது. இங்கேயும் எவ்வளோ தரம் வருது 11,99,750. ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சாச்சு குட்வில் முடிச்சாச்சு. இப்போ ஷேர் கேபிட்டல் வாங்க. ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே 6 lakhs தான் இருக்கும். இங்கே ரிசர்வ் கண்ணா ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs. ரிசர்வில் எதெல்லாம் வரணும் 2 lakh ப்ளஸ் இங்கே வரணும் போஸ்ட்டில் 80% வரணும் 44,600. ஓகேவா அதானே இங்கே ரிசர்வில் இருக்குது. சரி இவன் பிஎன்டல்லையும் போடுறானே. சரி பிஎன்டல்லையும் போட்டுப்போம். ஓகேவா பிஎன்டல் எவ்வளோ தரும் பிஎன்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh
1 lakh ஓகேவா. ஸோ தட் மீன்ஸ் ஷேர் கேபிட்டல் 6 lakhs, ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 2,44,600, P&L 1 lakh. இது முடிச்சாச்சு. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இதையும் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணிச்சு. இந்த 80% அக்கௌண்ட் பண்ணிச்சு. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தர இருக்குது? 37,11150. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 + 11150 எவ்வளோ தரும்? 48,150. 48,150 தானே மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். பார்த்துருவோமா? 48,150 தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு. இது 600, 3,44,600 அவன் தப்பாக கொடுத்துறாங்கன்னா 600 நீங்கள் போட்டுக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேபிள்ஸ் எவ்வளோ? ட்ரேட் பேபிள்ஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 1,50,000 + 57,000 வந்து பார்த்தீங்கன்னா 2,07,000. 2,07,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா டேலி ஆகிடுச்சு. இருங்க பார்த்துருவோமா? 6 lakhs + 2 lakhs + 44,600 + 1 lakh + 48,150 + 207,000 ஓகே. 1199,750 பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடுச்சு. ஐயோ பெரிய கம்பு சுற்றுற வேலைலாம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்டு ஓகேவா. இப்போ ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இந்த குட்வில் கேல்குலேஷனுக்கு ஒர்க்கிங் நோட்டு போடணும். ஒர்க்கிங் நோட்டு எப்படி கணக்கு போடுறது? நம்ம இதை பேஸ் பண்ணியே போட்டுடலாம் ஓகேவா. ஒர்க்கிங் நோட்டு எவ்வளோ தரும்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் இருந்தது? இங்கே 1,60,000 இருந்தது. 1,60,000 ஓகே. 80% ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எவ்வளோ? 80% ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு ப்ரீ அக்யூசிஷன் எவ்வளோ தூரம் இருந்தது? 1,48,000. இந்த 1,48,000 நீங்கள் அழகாக பிரித்து எழுதணும் ஓகேவா. 1,48,000 பிரித்து எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 80,000 ஓகேவா. 1 lakh × 80,000 இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எங்கே போடணும்? இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். அந்த 1 lakh ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிசர்வ் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு டோட்டலாக எவ்வளோ தரம் வருது? 1,85,000. இந்த 1,85,000 இந்த மாதிரி நீங்கள் அழகாக பிரித்து போடணும். 1,85,000 வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 80% வந்து பார்த்தீங்கன்னா 1,48,000. அதை நீங்கள் மைனஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா 12,000 இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அழகாக வந்து ஒர்க்கிங் நோட்டை போடணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசன்டேஷன் தான் ஓகேவா. பெருசாக எதுவும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டா. இதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே கோலம் போடுற வேலை தான். இது புள்ளி வச்சு கோலம் போடுறதுலாம் ப்ரெசன்டேஷனு ஓகே. நீங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட திறமை தான் ஓகே. கான்செப்ட் மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ப்ரெசன்டேஷன் நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் கண்ணா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6. பெருசாக நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல. ஜஸ்ட் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் 2 பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ணோம் ஓகே சார். இது நீங்கள் சிம்பிளாக எதுவும் சம் எடுத்தீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக சம் கொடுங்க சார். அதாவது வந்து இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்லாம் ஏதாச்சும் வர மாதிரி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு சம் இருக்குது. நான் அதையும் போட்டு கட்டுறேன் ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் 10 ஓகேவா. நம்ம சம் 6 பார்த்தாச்சு, கொஞ்சம் சிம்பிளான சம் 10 எல்லாமே சிம்பிள் தான். பட் இதில் என்னன்னா கொஞ்சம் இந்த இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காத சில சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வரும். நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம். பட் இருந்தாலும் ஓகே, நான் ஒரு டைம் போட்டு கட்டுறேன் ஓகே. இது ஒரு சம், இன்னொரு சம் மேபி கூட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு 3 சம் போட்டோன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேடா அவ்வளோதான் கன்சல்டேஷனு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஓகேவா. இப்போ நான் 10th சம் போடுறேன். நம்மளோட கான்செப்ட் நம்மளோட ஸ்டைல் எப்படி எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும் ஓகேவா. கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். நான் 1 by 1 நான் ஆட் பண்ணிடுறேன். அதை நான் உங்களுக்கு பெருசாக காட்டல ஓகேவா. நான் ஆட் பண்ணிவிட்டு வரேன் ஓகே கண்ணா. நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டேன் ஓகேவா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அசெட் லைபிலிட்டி போத் ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனியை எடுத்துக்கிட்டு 2 பேலன்ஸ் ஷீட்டையும் நான் வந்து ஆட் பண்ணி காமிச்சிட்டேன் ஓகே. இப்போ நம்மளோட இதுக்கு போகலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இங்கேயும் 80% தான் ஓகேவா. இங்கேயும் 80% தான். இது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு. நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங்கில் எவ்வளோ தூரம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. தட் மீன்ஸ் நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. இதெல்லாம் இதில் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, ஷேர் கேபிட்டலு, ரிசர்வ், P&L ஓகேவா. நான் இதை வந்து எடுத்துடுறேன் ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீ போஸ்ட் அப்படின்னு பிரிச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து குட்வில் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிட்டு 20% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு போனோம். இங்கே 80% ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து நம்மளோட ரிசர்வாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம், நம்மளோட ப்ராஃபிட்டை ட்ரீட் பண்ணுவோம். 20% வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு போகணும் ஓகேவா. அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. இதில் ஏதாச்சும் ரீவலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முடிச்சிடணும் ஓகே. இங்கே பாருங்க கண்ணா, ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் எவ்வளோ தர இருக்குது? 50,000 30,000 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அப்படின்னா இதை போட்டுடுறேன் ஓகேவா. இந்த 2 lakhs வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ
2 lakhs ப்ரீ ஓகேவா. ஸோ இதை நான் கிளாஸிஃபை பண்ணிட்டேன். ரிசர்வில் 1,55,000 இருக்குது. அதில் எவ்வளோ தரம் ப்ரீ? 50,000 ப்ரீ ஓகேவா. 50,000 ப்ரீ. மீதி இருக்கிறது எவ்வளோ? 105,000 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ஓகேவா. இது முடிச்சாச்சு. பிஎன்எல் எவ்வளோப்பா? பிஎன்எல்ல 30,000 ஓகேவா. பிஎன்எல்ல 30,000 65,000 இருக்குது ஓகே. அதில் 30,000 இங்கே, மீதி 35,000 போஸ்ட்டு ஓகேவா. அதுக்கப்புறம் மிஷினரியை ரீவலேஷன் பண்ணுறாங்க ஓகே. புக் வேல்யூ 2ன்னு இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs மாற்றுறாங்க ஓகே. தட் மீன்ஸ் 1 lakh இன்க்ரீஸ் ஆகுது. மிஷினரி 1 lakh இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு டிப்ரிசியேஷன் எவ்வளோ? 10%. 10% தானே கொடுத்துருக்காங்க. 10% இங்கே இருக்குது. 10% ஃபர்னிச்சருக்கு 15% ஓகே. 10% இதில் -10,000 கண்ணா. இதில் ப்ளஸ் 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது வேல்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நடக்கிற டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 போஸ்ட்டு ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சருக்கும் ஏதோ ரீவேல்யூஷன் பண்ணுறாங்களா? ஒரு நிமிஷம். ஃபர்னிச்சருக்கு இன்னும் அதே சம்மரி இருக்குது ஓகே. ஃபர்னிச்சருக்கு வந்து குறையுது ஓகேவா. குறையுது. எவ்வளோ தூரம் குறையுது? 10,000 குறையுது. ஃபர்னிச்சருக்கு 10,000 குறையுது. 15% டிஸ்கவுண்ட் ப்ளஸ் 1,500 டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் -10,000. ஸோ அதுதான் நீங்கள் போட்டுக்கிறேன். சும்மா -10,000 இதை எடுத்து நீங்கள் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1,500 ஓகேவா. ஸோ இது முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கானா இப்போ தான் அடிஷ்னலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே. ட்ரேட் பேயபிள்ஸ், ஹச்சோட ட்ரேட் பேயபிள்ஸ்னால் கிரெடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 டியூ டு எஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்குது. தட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அது இன்டர் கம்பெனி ட்ரான்சாக்ஷனை எலிமினேட் பண்ணணும். 35,000 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 மைனஸ் பண்ணுறீங்கன்னா என்னோட ட்ரேட் பேயபிள்ஸ் 35,000 மைனஸ் பண்ணிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 35,000 மைனஸ் பண்ணிடணும். பிகாஸ் ட்ரேட் பேயபிள் ட்ரேட் ரிசீவபிள் இங்கே ரெண்டுமே ஒரே ஆள் தான் ஓகே. ஒரே கம்பெனி. எனக்குள்ளாரே நான் வந்து பார்த்தீங்கன்னா பேயபிள் இருக்குது, அதை நான் காட்டக்கூடாது. ஸோ அதனால் -35,000 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கம்பெனி ட்ரான்சாக்ஷன் எலிமினேஷன் ஓகேவா. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எஸ் லிமிடெட். அதாவது எதுக்குன்னா கூட்ஸ் சப்ளைடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேயபிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட்ஸ் வாங்கியிருக்கேன். HESன்னு வச்சுக்கோங்க. நான் கூட்ஸ் வாங்கியிருக்கேன். எஸ் வந்து எனக்கு கூட்ஸ் கொடுத்துருக்கான் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு நிமிஷம்ண்ணா. இந்த மாதிரி நான் கூட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கூட்ஸ் கொடுக்குறேன்னா ப்ராஃபிட்டில் வச்சு கொடுப்பேன் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்குண்ணா ஒரு 100 ரூபாய் கூட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ப்ராஃபிட் வச்சு விற்கிறேன் ஓகேவா. நான் ப்ராஃபிட் வச்சு விற்கிறேன். இந்த இன்வென்ட்ரி எஸ் கிட்ட இருந்து ஹச் கிட்ட போயிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் 2 கம்பெனி அதாவது ஹோல்டிங்க்கும் சப்சிடரிக்கும் நடுவில் ஏதாச்சும் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இந்த 20 rupees எலிமினேட் பண்ணணும். ஏன்னா நான் எனக்கே வந்து ப்ராஃபிட்டில் விற்ற மாதிரி காட்டக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த 20 rupees வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேவா. இங்கே பாருங்கள், இன்கேஸ் இன்வென்ட்ரி இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்னா இந்த 20 rupees இன்வென்ட்ரி இங்கே இருக்கும் கண்ணா. ஹச் லிமிட்டடில் இன்வென்ட்ரியில் 20 rupees இருக்கும், அதையும் மைனஸ் பண்ணணும். எஸ் லிமிட்டடில் ஆல்ரெடி விற்றதுனால அந்த ப்ராஃபிட் இங்கே இருக்கும் ஓகேவா. அந்த ப்ராஃபிட் இங்கே இருக்கும், அதையும் மைனஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் சேல்னு சொல்லுவாங்க. சப்சிடரியிலேருந்து ஹோல்டிங்க்கு செல் பண்ணிருக்காங்க. சப்சிடரி ப்ராஃபிட் பார்த்துட்டான், சப்சிடரி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டான். சப்சிடரியோட பிஎன்எல் அந்த ப்ராஃபிட் இருக்குது. ஸோ பிஎன்எல்லேருந்து அதை மைனஸ் பண்ணணும். அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட புக்ஸில் இன்வென்ட்ரியில் இருக்குது, ஹோல்டிங்கோட புக்ஸில் இன்வென்ட்ரியில் இருக்குது, அதையும் மைனஸ் பண்ணணும் ஓகே. எவ்வளோ தரங்க நான் ப்ராஃபிட்டு? the inventory of H Limited includes goods costing 55,000. that means இவன் 55,000 கொடுத்து வாங்கியிருக்கான் ஓகேவா. 55,000 கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா தட் மீன்ஸ் இவன் வந்து இங்கே வந்து 120 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரும் காஸ்ட்டு? 100 ரூபாய் காஸ்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே வந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு. தட் மீன்ஸ் 55,000 represents 110%. அப்போ 100% எவ்வளோ? 55,000 divided by 110% வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கண்ணா. தட் மீன்ஸ் 50,000 தான் இன்வென்ட்ரியோட வேல்யூ, 50,000 தான் காஸ்ட்டு ஓகேவா. எஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வாங்கி 55,000 விற்றுறான். தட் மீன்ஸ் இங்கே என்ன பண்ணணும்? எஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்துறான் ஓகேவா. ப்ராஃபிட் பார்த்துறான்.
அந்த ப்ராஃபிட் வந்து இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனால் வந்த ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா, மைனஸ் பண்ணிடணுங்கண்ணா. இந்த ப்ராஃபிட் வந்து ப்ரீயா போஸ்டா, இது வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ -5,000. அந்த ப்ராஃபிட்டு ஹெச்சோட புக்கில் எஸ்ஸோட புக்கில் இருந்தால் எலிமினேட் பண்ணாச்சா, டெபிட் எஃபெக்ட் சாரி, அதாவது கிரெடிட் சைடில் -5, அதே மாதிரி டெபிட் சைட்லையும் -5 இருக்கணும். எங்கே இருக்கணும், ஸ்டாக்கில். ஓகேவா, அந்த ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ 55,000 இருக்க ஸ்டாக்கு 50,000 வேல்யூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்குள்ளாரே பார்த்த ப்ராஃபிட்டு கிரெடிட் ஆஸ்பெக்ட் அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கண்ணா. ஸோ இவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், என்ன சிம்பிள், மற்ற எல்லாமே முடிச்சாச்சா, கரெக்டு. ஸோ தட் மீன்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு ப்ரீ அக்விசிஷன் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 3,70,000 வருது. ஓகேவா, 3,70,000. அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1,26,500 வரும் கண்ணா. 1,26,500 வரும். இதில் 80% நீங்கள் கண்டுபிடிங்க. 80% கண்டுபிடிச்சி இதை மைனஸ் பண்ணுறங்க. அதே மாதிரி எங்கே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மைனஸ் பண்ணுறங்க. உங்களுக்கு குட்வில் வரும். சரி, அதை நானும் போட்டு காட்டுறேன். ஓகே, 3,70,000ல் 80% எவ்வளோங்கண்ணா, 296,000. ஓகே, 296. இங்கேயும் 296,000 மைனஸ் பண்ணுறேன். இங்கே எவ்வளோ தர மைனஸ் பண்ணுறேன், 328,000 மைனஸ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் 296,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா 3,20,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 24,000 இருக்குது. ஓகேவா, குட்வில் 24,000 இருக்குது. மீதி இருக்கிறது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 20% வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். 3,70,000 இன்ட்டு 20%, இதுவும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வரும் 74,000. அதே மாதிரி இங்கே ஒரு 20% இருக்குல்ல, அதுவும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வரும். 1,26,500 இன்ட்டு 1,26,500 இன்ட்டு 20% வந்து பார்த்தீங்கன்னா 25,300. இதில் 80% எவ்வளோ, 126,500 இன்ட்டு 80% வந்து பார்த்தீங்கன்னா 101,200. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்வ் ஆட் பண்ணுறோம். இதை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், இது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான் கண்ணா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இதை நான் போடுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதுக்காக மேபி 10 minutes ஆகிருக்கு. நான் வந்து குடுகுடுன்னு போடும்போது ஜஸ்ட் 5 minutesல போட்டுரும். ஒரு கன்சல்டேட்டட் சமூகம் தான். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரஃப் மாதிரி. ஓகேவா, ஒரு லாஸ்ட் பேஜ் எடுத்து ஒரு ரஃப் ஒர்க்கிங் மாதிரி பென்சில் எடுத்து கிடுன்னு நான் கிறுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு டேலி ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறதே டேலிடு பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் டபுள் என்ட்ரி கொடுத்துனே வரேன். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டேலிடு பேலன்ஸ் ஷீட் தான் என் கையில் வரும் க்ளோசிங்காக. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மு. ஜஸ்ட் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும், 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். பேயபிள் ரிசீவபிள் இருந்ததுன்னா அதையும் மைனஸ் பண்ணணும். ஏதாச்சும் கூட்ஸ் விற்றுந்தாங்கன்னா அதில் இருக்கிற ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். இன்கேஸ் சப்சிடி விற்றுந்தானா சப்சிடியோட P&L மைனஸ் பண்ணணும். அதாவது இங்கே மைனஸ் பண்ணணும், என்னோட இன்வென்ட்ரியில் மைனஸ் பண்ணணும். இதே நான் விற்றுந்தேன்னா என்னோட P&L மைனஸ் பண்ணணும், அவனோட இன்வென்ட்ரியில் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு. இன்னொரு சம்மு கொஞ்சம் டிவிடெண்ட்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரீ அக்விசிஷன் போஸ்ட் அக்விசிஷன் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சம் இருக்குது. ஓகேவா, அது கொஸ்டின் நம்பர் சம்மு. நான் வேணால் அதையும் போட்டு காட்டுறேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th இல்லுஸ்ட்ரேஷனுக்கான 7th இல்லுஸ்ட்ரேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா இங்கே டிவிடெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ டிவிடெண்ட்டுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது ஒன்று பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் எல்லாமே ஓப்பனிங் டேட்லேயே அக்விசிஷன் பண்ணிருப்பாங்க. பட் இங்கே என்னதுன்னா ஓப்பனிங் டேட் வேறு, க்ளோசிங் டேட் வேறு, அக்விசிஷன் டேட் வேறு. டியூரிங் த பீரியட் அக்விசிஷன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இதான் ஓப்பனிங், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்னு வச்சுக்கோங்களேன். இது ஏப்ரல், இது மார்ச். நம்ம பார்த்த எல்லா சம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் டேட்டு இதுதான் இருக்கும். ஆனால் இந்த சம்மில் அப்படி இல்லைன்னா, இந்த சம்மில் எப்படின்னா 6 மாதம் அப்புறம் தான். இங்கே 6 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அக்விசிஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 6 மாதம் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதாவது ப்ரீ அக்விசிஷன், போஸ்ட் அக்விசிஷன், அதுக்கப்புறம் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம யோசிச்சு லாஜிக்கலாக பண்ணணும் கண்ணா. ஓகேவா, அது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். டிவிடெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டியூரிங் த பீரியட் அக்விசிஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டைல் மாதிரி எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அசெட் லைபிலிட்டி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஒன்றும் இல்லை, அவங்க கொடுக்குறத அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1 by 1 நம்ம என்ன பார்க்க போகிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கினே இருக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள். டிவிடெண்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் எப்படி வந்து பார்த்தேன்னா இது பண்ணுறேன் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டு. கண்ணா P&L. ஓகேவா, க்ளோசிங் P&L எவ்வளோ, 82,000. இது ஓப்பனிங்கில் எவ்வளோ திறந்திருக்கு, ஜனவரியில் 30,000. ஸோ இந்த 30,000லேருந்து டிவிடெண்ட் பே பண்ணிட்டாங்க கண்ணா. எவ்வளோ தரம் டிவிடெண்ட் பே பண்ணிட்டாங்க, 10%. 10%னா ஷேர் கேபிட்டல் 10%. ஓகேவா, தட் மீன்ஸ் 20,000 பே பண்ணிட்டாங்க. ஓகேவா, 20,000 பே பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ தரும், நம்ம எவ்வளோ தரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், 100%, 80%, அதை எங்கேயா சொல்லிட்டுருக்காங்க.
சி ஏ லிமிடெட் அக்யூர்டு 1600 ஷேர், டோட்டலாக 2000 ஷேர் இருக்குது. தட் மீன்ஸ் இவன் 80% தான் வாங்கியிருக்கான். ஓகேவா? சி இப்போ பாருங்கள், டிவிடெண்ட் 20,000 ருபீஸ் பே பண்ணிருக்காங்க கண்ணா. டிவிடெண்ட் 20,000 ருபீஸ் பே பண்ணிருக்காங்க. எதுலேருந்து? ஓப்பனிங் பிஎன்எல்லேருந்து. தட் மீன்ஸ் ப்ரீ அக்யூசிஷன் பிஎன்எல்லேருந்து 20,000 பண்ணிருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? கிரெடிட்டட் டு பிஎன்எல். ஓகேவா? கிரெடிட்டட் டு பிஎன்எல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்கான் 20,000. ஓகேவா? இவன் என்ன என்ட்ரி போட்டான்னா பேங்க் டு பிஎன்எல்னு போட்டான். சார் இது கரெக்டாக தப்பா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க கண்ணா, இன்கேஸ் இந்த 20,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலேருந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீ அக்யூசிஷன் டிவிடெண்ட்லேருந்து போடுறாங்கன்னா பேங்க் டு பிஎன்எல்னு போடக்கூடாது கண்ணா, பேங்க் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ்ன்னு போடணும். இதே போஸ்ட் அக்யூசிஷன்லேருந்து பே பண்ணுறாங்கன்னா பேங்க் டு பிஎன்எல். கரெக்ட். என்ன சார் லாஜிக் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா, இங்கே பாருங்களா, நான் இப்போ வாங்க போகிறேன், நான் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதாவது அவனை சப்சிடி ஆக்க போகிறேன். அதில் நான் வந்து பார்க்குறேன், ஓகேவா, பேங்க்கில் எவ்வளோ தரும், ஷேர் கேபிட்டல் எவ்வளோ தரோன்னு பார்க்குறேன். 1 lakh இருக்குது. சரிப்பா, என்னது உன்னோட ஒர்த்து 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 lakh நான் காசு அப்படியே 1 lakh கொடுக்குறேன். அவன் திருப்பி என்கிட்ட அப்படியே வாங்கின காசு என்ன பண்ணுறான், என்கிட்ட 10 rupeesனு கொடுக்குறான் டிவிடெண்ட்னு சொல்லிட்டு. அதாவது இங்கே இருக்கிற 1 lakh, அதாவது அவன் ஆல்ரெடி சம்பாதிச்ச 1 lakhலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குறான். தட் மீன்ஸ் நான் அவனுக்கு 1 lakh கொடுக்குறேன், அவன் எனக்கு அதே டேட்டில் 90,000 கொடுக்குறான்னா, தட் மீன்ஸ் அவன் நெட் டு நெட் பேசிஸில் என்கிட்ட இருந்து 90,000 தான் வாங்குறான். அவன் என்ன சொல்கிறான், இல்லை அருண், இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க, இந்த டிவிடெண்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு 1 lakh கொடுக்குறீங்க, 1 lakh எனக்கு வேணாம், 10,000 நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி 90,000 மட்டும் என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்கிறான். தட் மீன்ஸ் அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட பிஸ்னஸை வேல்யூ பண்ணும்போது 90,000 வேல்யூ பண்ணுறான். அதுதான் இந்த டிவிடெண்ட்டுக்கான அர்த்தம். ஓகேவா? தட் மீன்ஸ் ப்ரீ அக்யூசிஷன் டிவிடெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து அக்யூசிஷன் பண்ணும்போது எவ்வளோ தரம் காசு கொடுக்குறனோ அது கொஞ்சம் காசு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறான். தட் மீன்ஸ் என்னோட காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் குறையுது. நான் 1 lakh கொடுக்குறது, ஆனால் அவன் எனக்கு 10,000 கொடுக்குறான்னா நெட் டு நெட் பேசிஸில் அவனுக்கு நான் 90,000 தான் பே பண்ணுறேன் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ப்ரீ அக்யூசிஷன் டிவிடெண்ட் வாங்குறீங்கன்னா யூ ஷுட் நாட் கிரெடிட் இட் டு பிஎன்எல், யூ ஷுட் கிரெடிட் இட் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இங்கே என்ன நடக்குது, பிஎன்எல்ல கிரெடிட் பண்ணுறாங்க கண்ணா. ஸோ பிஎன்எல் அவன் எவ்வளோ தரம் கிரெடிட் பண்ணுறான், 20,000 வந்திருக்கும், 20,000ல் 80% தான் வந்திருக்கும். ஏன்னா இவங்ககிட்ட 80% தான் ஷேர் ஹோல்டிங் இருக்கும். தட் மீன்ஸ் அவன் பிஎன்எல்ல எவ்வளோ தரம் கிரெடிட் பண்ணிட்டான், 16,000 கிரெடிட் பண்ணுறாங்கண்ணா. அதை ரிவர்ஸ் பண்ணணும். பிஎன்எல்ல டெபிட் பண்ணிட்டு எதை கிரெடிட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் பண்ணணும். அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். 16,000 ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம எங்கே கிரெடிட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இதுதான் கண்ணா. சார் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அக்யூசிஷன் ப்ராஃபிட்லேருந்து பே பண்ணிருக்காங்க, அவன் கிரெடிட் பண்ணிருக்கான். சார் நம்ம என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவும் பண்ண தேவையில்ல, ஒரு என்ட்ரி பண்ண தேவையில்ல. ஓகேவா? இன்கேஸ் ப்ரீ அக்யூசிஷனில் பே பண்ணிருக்காங்க, ஆனால் அவன் கிரெடிட்டே பண்ணல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த என்ட்ரி தேவை. தட் மீன்ஸ் இந்த என்ட்ரி எப்போ தேவை, இந்த -60,000 -16,000 எப்போ பண்ணணும்னா ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம அதை பிஎன்எல்ல டெபிட் பண்ணுறோம். சப்சிடி எனக்கு டிவிடெண்ட் பே பண்ணுறான், ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட்லேருந்து பே பண்ணுறான், ஹோல்டிங் நான் வந்து பார்த்தோன்னா பிஎன்எல்ல கிரெடிட் பண்ணுறான், அது தப்பு. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போகணும். அந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியோட எஃபெக்ட் தான் கண்ணா இது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி. இங்கே பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கான்செப்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கு, இது அக்யூசிஷன் டேட்டு, 6 மாதத்துக்கு அப்புறம் அக்யூசிஷன் பண்ணுறோம். இங்கே 6 மாதம், இங்கே 6 மாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அக்யூசிஷன் டேட்டில் தான் என்ன பண்ணுவான், ரீவேல்யூஷன் பண்ணுவான். ஓகேவா? ரீவேல்யூஷன் பண்ணுவான். அதாவது அக்யூசிஷன் டேட்டில் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ விசஸ் புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்ப்பான். ஓகேவா? இங்கே மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ கண்ணா கொடுத்துருக்கான், மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 1,80,000 கொடுத்துருக்கான். மார்க்கெட் வேல்யூ 1,80,000. ஆனால் புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ எங்கே கொடுத்துருக்கான், 1,50,000 சொல்லிட்டு ஜனவரியோட புக் வேல்யூ கொடுத்துருக்கான். 1,50,000 சொல்லிட்டு ஜனவரியோட புக் வேல்யூன்னு கொடுத்துருப்பான். பசங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு ஐயோ 30,000 வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னா, பிகாஸ் 30,000 வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் இல்லை. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் டேட்டோட மார்க்கெட் வேல்யூவும் அக்யூசிஷன் டேட்டோட புக் வேல்யூவும் கம்பேர் பண்ணோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்யூசிஷன் டேட்டோட மார்க்கெட் வேல்யூ இருக்குது, ஆனால் ஓப்பனிங் டேட்டோட புக் வேல்யூ இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொண்டுட்டு வரணும். டிப்ரிசியேஷன் போட்டுட்டுனா இங்கே முடிஞ்சிருங்கண்ணா. டிப்ரிசியேஷன் போட்டு நான் மைனஸ் பண்ணனா முடிஞ்சிடும். எவ்வளோ தர டிப்ரிசியேஷன் எனக்கு, ஒரு நிமிஷம், எவ்வளோ தர டிப்ரிசியேஷன்னா 10% டிப்ரிசியேஷன். ஓகேவா?
10% depreciation. That means 10% into 6 months. 6 months நான் வந்து depreciation போடுறேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தரும் வந்து 1,50,000 into 10% divided by 2. So 7,500. So எனக்கு வந்து depreciation 7,500 நான் மைனஸ் பண்ணிட்டு மீதி எவ்வளோ தர இருக்கு 1,50,000ல 1,42,500 கண்ணா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ, இதுதான் புக் வேல்யூ. எவ்வளோ தர எனக்கு ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டு 1,42,500 ப்ளஸ் 1,80,000. ஓகேவா, 37,500. தட் மீன்ஸ் 30,000 எனக்கு ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் இல்லை, 37,500 தான் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். அதை அப்படி இங்கே போட்டுப்போமா? நிமிஷம், இதை நான் இங்கே போட்டுக்கிறேன். 37,500. ஓகேவா. ஸோ இதோட டிப்ரிசியேஷன் எஃபெக்டை நான் கண்டுபிடிக்கணும். சரி, இதோட டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? நார்மலாக நான் ரீவேல்யூஷன் பண்ணலாம்னா எவ்வளோ தர இந்த 6 மாதத்துக்கு டிப்ரிசியேஷன் போட்டிருப்பேன் 7,500. ஓகேவா, 7,500. ஆனால் நான் வந்து பார்த்தேன்னா இப்போ எவ்வளோ தர ஆக்சுவலாக போடணும் 1,80,000. இந்த 1,80,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12 எவ்வளோ தரும்? 1,80,000 இன்ட்டு 6% இன்ட்டு 10/12 தானா? சரி, இன்ட்டு 6/12. 1,80,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12. ஓகேவா. நான் நார்மலாக எவ்வளோ தரம் போட்டுட்டேன் 7,500 போட்டேன். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ தரம் போடணும் 9,000 போடணும். தட் மீன்ஸ் ரிமைனிங் வந்து 2,500 rupees போடணும் டிப்ரிசியேஷன். அதுதான் வந்து பார்த்தோன்னா மைனஸ் 2,500. ஓகேவா. சரி, மைனஸ் 1,500. 9,000 மைனஸ் 7,500 எவ்வளோ? 1,500. சரி, மைனஸ் 1,500 கண்ணா, மைனஸ் 1,500. ஓகே, அது நான் வந்து பிஎன்எல்ல காட்டுறேன். மைனஸ் 1,500 டபுள் என்ட்ரி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி டியூரிங் த பீரியட் நம்ம வந்து பார்த்தோன்னா அக்யூசியேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ரீவேல்யூஷன் கெயின் கேல்குலேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுனா ஓப்பனிங்கும் அக்யூசியேஷன் டேட்டும் ஒன்று. இங்கே ஓப்பனிங் வேறு, அக்யூசியேஷன் டேட் வேறு. அக்யூசியேஷன் டேட்டில் மார்க்கெட் வேல்யூ கொடுக்குறேன், ஓப்பனிங் டேட்டில் புக் வேல்யூ கொடுக்குறேன். ஓப்பனிங் டேட்டோட புக் வேல்யூவா அக்யூசியேஷன் டேட்டோட புக் வேல்யூவா நீங்கள் வந்து மாற்றணும். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் எவ்வளோ தர அடிஷனல் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும் கொஞ்சம் ட்ரிக்கி. நீங்கள் நார்மலாக ரீவேல்யூ பண்ணாட்னா எவ்வளோ தரம் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிங்க. 7,500 ரீவேல்யூஷன் பண்ணதுனால எவ்வளோ தரம் போடணும்னு கண்டுபிடிங்க. டிப்ரிசியேஷன் எவ்வளவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டாக போடணும். பிகாஸ் 9,000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் டிப்ரிசியேஷன் சொல்ல முடியாது. 9,000 ஆல்ரெடி 7,500 போட்டாச்சு, மீதி இருக்கிற 1,500 மட்டும் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து டிப்ரிசியேஷன் எஃபெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஆக்சுவலாக அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், இப்போ ப்ரீ அக்யூசியேஷன் போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நம்ம வந்து பார்த்தோன்னா இது பண்ண போகிறோம், ப்ரீ எது போஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இது கொஞ்சம் ட்ரிக்கிக்கானா. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து நம்ம குட்வில் கேல்குலேஷனுக்கு எடுத்துப்போம். 20% இதை 80% மைனஸ் பண்ணிவிடும், இன்வெஸ்ட்மெண்ட்டு மைனஸ் பண்ணிட்டு குட்வில்னு போடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80% 20% இருக்கும். இந்த 20% ரெண்டு இடத்துல இருக்கிற 20% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு போடுவோம். இங்கே போஸ்ட்டில் இருக்கிற 80% நம்ம எங்கே கொண்டுட்டு போயிடுவோம், நம்மளோட ரிசர்வுக்கு கொண்டுட்டு போயிடுவோம். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ப்ரீ எவ்வளோ போஸ்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் ஆல்வேஸ் ப்ரீ தான். ஓகே, ரிசர்வ் தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரிசர்வ் எதுவும் சொல்லலை. ரிசர்வ் என்ன சொல்லலைன்னா ப்ரீயாக போஸ்டான்னு சொல்லலை. எனக்கு ப்ராஃபிட் பிஎன்எல்ல ஏதோ சொல்லிருக்கான் 30,000. நான் வந்து பார்த்தேன்னா ரிசர்வில் எதுவுமே சொல்லலைன்னா ஐ கேன் டேக் த அசம்ஷன் கண்ணா. எய்தர் இந்த 1 lakhமே ப்ரீன்னு எடுக்கலாம், அப்படி இல்லைனா 50,000 ப்ரீ 50,000 போஸ்ட்னு எடுக்கலாம். நான் இங்கே எதுக்கு 1 lakh எடுத்துருக்கேன்னு கேட்டேன்னா இவன் அந்த அசம்ஷன் தான் எடுத்துருக்கேன். இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்யூசியேஷன் எடுத்திருக்கேன். நானும் அந்த அசம்ஷனே எடுக்கிறேன். நீங்கள் வேறு அசம்ஷனே எடுக்கலாம். பட் என்னன்னா அசியூம் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா. இது எந்த தப்பும் இல்லை கண்ணா. ஓகேவா. ஏன்னா அவன் கொடுக்கல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ வந்து பார்த்தோன்னா 1 lakhம் ப்ரீன்னு எடுத்துக்கலாம், இல்லை 50,000 எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் 1 lakhன்றதுனால நான் 1 lakh ப்ரீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிஎன்எல் அப்படியே இருக்கணும், இந்த 82,000 அப்படியே இருக்கணும். இந்த 37,500 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதோட டிப்ரிசியேஷன் எஃபெக்ட் மைனஸ் 1,500 நீங்கள் வந்துருங்கண்ணா. இப்போ டிவிடெண்ட் கொடுத்ததுனால இந்த 82,000 நம்ம கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். ஓகேவா. ப்ரீயா போஸ்டான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது அக்யூசியேஷன் டேட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ப்ரீ, இதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் போஸ்ட். ஓகேவா. ஓப்பனிங்கில் நம்மக்கிட்ட எவ்வளோ தரம் ப்ராஃபிட் இருக்குது, 82,000 இருக்குது. ஓகேவா. 82,000ல் 30,000 வந்து பார்த்தோன்னா அவனே சொல்லிட்டான் என்னதுன்னா ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டான். தட் மீன்ஸ் மீதி இருக்கிற 82,000ல் மீதி இருக்கிற 50,000 வந்து டியூரிங் த பீரியடு, அதாவது ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். இதில் எவ்வளோ தரம் ப்ரீ எவ்வளோ தரம் போஸ்ட்னு அவன் கொடுக்கல. இப்போ நானே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 52,000 டிவைடட் பை 2.
இங்கே பாருங்கன்னா டிவிடெண்ட் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தோன்னா டைம் பேசிஸில் வந்து அப்போர்ஷன் பண்ணணும். அதாவது டைம் பேசிஸ்னால் ஒன்றும் இல்லை, மாதம் ஈக்குவலாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் 12 months ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா 12 months ஈக்குவலாக இருக்கும். 6 monthsக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 6/12 போடலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்கணும் இன்டூ 6/12 போடலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசம்ஷன் எடுக்கலாம். அதாவது இன்கேஸ் எதுவும் டிவிடெண்ட் கொடுக்காட்டினா 52,000 எவ்வளோப்பா, 52,000 டிவைடட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 26,000, இங்கே 26,000 இப்படின்னு எடுக்கலாம். தட் மீன்ஸ் ப்ரீ எவ்வளோ, இது எல்லாம் ப்ரீ 30 + 26 56 வந்து ப்ரீ, போஸ்ட் 26. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் கொடுத்ததுனால என்ன எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் எவ்வளோ தரான்னு கேல்குலேட் பண்ணணும். 20,000 கரெக்டாக டிவிடெண்ட். அந்த 20,000 நம்ம இந்த ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா AS 21ல் நீங்கள் இதை போஸ்ட்டில் வச்சுக்கோங்க, 20,000 போஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீயில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த டிவிடெண்ட் வச்சு நீங்கள் குட்வில் கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதுக்காகன்னு எனக்கும் தெரியல, ஓகேவா, எதுக்காகன்னு எனக்கும் தெரியல. பட் என்னதுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 52,000 டிவைடட் பை 2 போட்டு 26 நீங்கள் வந்து அப்போர்ஷன்மெண்ட் பண்ணாதீங்க. டிவிடெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். அந்த டிவிடெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் போட்டுக்கிட்டு மீதி எவ்வளோ தரம் கண்ணா இருக்குது 52,000 - 20,000 மீதி இருக்கிற இதில் 20,000 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் போட்டுக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, மீதி இருக்கிறத டிவைட் பண்ணிக்கலாம். மீதி எவ்வளோ தர இருக்குது 32,000. ஸோ அந்த 32,000 டிவைடட் பை 2 இங்கே போட்டுக்கலாம். 32,000 டிவைடட் பை 2 இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா, தட் மீன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் எவ்வளோ 30,000 + 16,000. ஓகேவா, 30,000 + 60,000 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 46,000 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 + 16,000. ஓகேவா, 36,000 இருக்குங்கண்ணா. ஸோ தட் மீன்ஸ் இந்த 82,000 நான் என்னவா பிரிக்கணும், 82,000 என்னவா பிரிக்கணும், 42,000 சொல்லிட்டு ப்ரீயாக பிரிக்கணும், 42,000 சொல்லிட்டு ப்ரீ பிரிக்கணும், சாரி 46,000 ப்ரீ பிரிக்கணும், 36,000 போஸ்ட் பிரிக்கணும். ஓகேவா, தட் மீன்ஸ் போஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,000 - 500 வந்து 1,500 வந்து பார்த்தீங்கன்னா 34,500. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ 2 lakh + 1 lakh + 37,500 + 46,000 போட்டிங்கன்னா எனக்கு 3,83,500 வந்துருச்சு. இதில் 20% எவ்வளோ, இதில் 80% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 306,800. ஓகேவா, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் -306,800ன்னு போடுறேன். அதை நான் எவ்வளோ தரம் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரே நிமிஷம். இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எவ்வளோ தரம் கண்ணா இருக்குது, ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக இப்போ என்னோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3,40,000 - 16,000. ஓகேவா, -3,24,000 தான் நான் பண்ணுவேன். -3,24,000 அதாவது 3,06,800 இருக்கிற ஒரு பொருளை, ஒரு பேலன்ஸ் ஷீட்டை, ஒரு கம்பெனியை நான் வந்து 3,24,000 சொல்லிட்டு நான் வந்து வாங்குறேன். ஸோ அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே 3,40,000 போடக்கூடாது. ஏன்னா 3,40,000 ஆல்ரெடி 16,000 மைனஸ் பண்ணியாச்சு. மைனஸ் பண்ணி வர ஃபிகர் தான் நமக்கு காஸ்ட்டு. அந்த காஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டேன் 3,24,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ தரும் 3,24,000 மைனஸ் 3,06,800 எவ்வளோ, சரி 3,24,000 - 3,06,800 எவ்வளோனா 17,200. தட் மீன்ஸ் குட்வில் வந்து எனக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து குட்வில் 17,200 கண்ணா. ஓகேவா, 17,200 தானே, 17,200. ஓகேவா, இதை நான் என்ன பண்ணணும், மீதி இருக்கிறத மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு கட்டணும், இதை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு கட்டணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெச்சோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பிஎன்எல்ல நான் காட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறவை மாதிரி நான் வந்து போட்டு காமிச்சிட்டேங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ரெசென்டேஷன் தான். ஓகேவா, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டேஷனில் காட்டுவாங்கன்னா இப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இங்கே 83,600 வருது. அது எப்படி வருது, இங்கே இதில் 3,83,500. ஓகேவா, இதில் ஒரு 20% 76,500. அதுக்கப்புறம் இதில் ஒரு 34,500 × 20%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,900. ஓகேவா, 6,900 + 76,500 எவ்வளோ 83,400. ஒரே நிமிஷம், சரி இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா 83,600 வருது. இங்கேயும் 83,600. ஓகேவா, அதுக்கப்புறம் கன்சல்டேட்டட் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம 16,000 மைனஸ் பண்ணி காட்டியாச்சா, 16,000 மைனஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த 80% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணி காட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இல்லை சார் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் படிப்பேன் கன்சாலிடேட்டட். ஓகேவா? டப்புன்னு ஆட் பண்ணிவிட்டு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நான் படிப்பேன். நான் இதை போட்டுருவோம் கண்ணா. ஸோ இது இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா சமுக்கும் நான் வந்து டப்புன்னு போட்டுருவோம். இது போடுறதுக்கு 5 minutes. மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். கரெக்டாக? பட் போட நீங்களே போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் சம்மு போடுறதுக்கு 5 minutes ஆகும். இதை நீங்கள் போடுறதுக்கு 5 minutes, ப்ரெசன்டேஷனுக்கு மேபி ஒரு 10 to 15 minutes. ஓகேவா? ஒரு 20 minutesல சாலிடாக அடித்து நாம் வந்து பார்த்தோன்னா எழுதலாம், டேலி பண்ணலாம். ஓகேவா? ஸோ கன்சல்டேட்டட் சம்மு வந்தாலே பசங்க ஹாப்பியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, அப்பாடா வந்துடுச்சுடா, கண்டிப்பாக டேலி ஆக போகுது, கண்டிப்பாக நமக்கு 15 மார்க் 20 மார்க் கையில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கக்கூடாது. டேட் ஆஃப் கண்ட்ரோலு, குட்வில் கேல்குலேஷன், அதுக்கு என்ன ஃபார்முலா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு குட்விலுக்கு நான் ஃபார்முலாவே சொல்லலை. எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரியில் தான் சொல்கிறேன். டபுள் என்ட்ரியில் என்ன சொல்கிறேன், கன்சல்டேட்டட் ஸ்டேட்மெண்ட் போடும்போது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறைக்கணும், அங்கே ஷேர் கேபிட்டலும் குறைக்கணும். பிகாஸ் நவ் இட் பிகம்ஸ் அ சிங்கிள் என்டிட்டி. நான் வந்து வேற ஒரு என்டிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் காட்டல. நான் வந்து வேற ஒரு என்டிட்டி கிட்ட இருந்து ஷேர் கேபிட்டல் வாங்கல. எல்லாமே ஒரே என்டிட்டி. அதனால ஹச்சில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் மைனஸ் பண்ணணும், எஸ்ல இருக்கிற ஷேர் கேபிட்டலும் மைனஸ் பண்ணணும். இது வந்து எந்த விதமான டிஃபரன்ஸும் வரல. எந்த விதமான டிஃபரன்ஸும் வராதுனா குட்வில் வராது, கேபிட்டல் ரிசர்வ் வராது. இன்கேஸ் டிஃபரன்ஸ் வரும்போது குட்வில் வரும் அப்படின்னு சொன்னேன். இதுதான் வந்து குட்வில் அரைஸ் ஆகிறதுக்கான காரணம். குட்வில் எதுக்கு வருதுன்னு காரணம். இதை உட்காந்துன்னு நம்ம ஃபார்முலா மாதிரிலாம் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாதுண்ணா. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு இன்னும் புரியல, லைவாக எங்கேயாச்சும் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சேலமுக்கு வர போகிறேங்க. நான் சேலமுக்கு மார்ச் 10, 11, 12 வர போகிறேன். அதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மை நான் கீழே போடுறேன். நீங்கள் சேலமில் இருக்கிறீங்க, இல்லை சேலம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து நேரில் கூட வரலாம். ஒரு 3 days வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாள் வந்து கன்சல்டேஷன் நான் வந்து டப்புன்னு குயிக்காக வந்து இன்னும் கூட நிறைய நான் சம் போட்டு பார்க்குறேன். சாரி, சம்மு போட்டு காட்டுறோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கன்சல்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று புரியல, இல்லைனா இன்னும் கொஞ்சம் சம்மு போட்டு காட்டுங்க சார், இல்லைனா இந்த கான்செப்ட் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.